7 பதிகங்களும் ஆக 7 பதிகங்களும் அதன் பின்னாலே திருவாரூர் அறநெறியில ஒரு 4ஆம் திருமுறை பதிகம் ஒன்றும் திருத்தாண்டகம் ஒன்றுமாக 21 பதிகங்கள் பாடியிருக்கிறார். எனவே அன்பர்கள் சற்றே கவனிக்க வேண்டும். 21 பதிகங்களையும் நாம் முழுமையாக சிந்தித்தல் என்பது மிக நீண்ட நாட்களாகும். எனவே ஒரு பதிகத்திற்கு ஒரு பாடல் அல்லது 2 பாடல்கள் வீதம் விரைந்து பார்த்துவிட்டு நாம் அவருடைய வரலாற்றை தொடரலாம் என கருதுகிறேன். இதுல 2 பதிகம் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த 21 பதிகத்துல அந்த குளம்பலம்பா வரும் தொண்டர் குண்டர் என்று தொடங்குகிற அந்த பதிகமும், கற்றவர்கள் உண்ணும் கனியை போற்றி என்ற திருத்தாண்டகமும் பார்த்திருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பதிகம் காண்டலே கருத்தாய் இணைந்திருந்தேன் என்ற அந்த பதிகத்துல 5 பாடல்கள் சிந்தித்திருக்கிறோம். எனவே எஞ்சி இருக்கிற பாடல்களை மட்டும் பார்த்துவிட்டு அதை தொடர்ந்து திருவாரூர்ல அவர் பாடியிருக்கிற காந்தார பண்ணில் பாடியிருக்கிற இன்னொரு பதிகம், இந்த பதிகம் முழுமையாக பார்க்க வேண்டிய பதிகம். காரணம் என்ன என்றால், ஒவ்வொரு பாடலையும் ஒரு பழமொழியை வைத்து பாடியிருக்கிறார். அது பழமொழி பதிகம் என்றே சொல்வார்கள். அந்த பழமொழி பதிகத்தை மட்டும் நாம் முழுமையாக பார்த்துவிட்டு அதற்கு பின்னாலே ஒரு பதிகத்திற்கு ஒரு பாடல் அல்லது 2 பாடல்கள் வீதம் நாம் பார்த்து செல்லலாம் என்று அன்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்கள் தங்களுடைய கருத்தையும் நிறைவுரையில் தெரிவிக்க வேண்டுகிறேன். காரணம் என்றால், நாம் இந்த 21 பதிகங்களையும் பார்ப்பதற்கு 20 வகுப்புகளுக்கு மேல ஆயிடும். அதனால நாவுக்கரசருடைய வரலாறு தடைப்பட்டு போகும். எனவே நாம் ஒரு பதிகத்தில் ஒரு பாடல் அல்லது 2 பாடல் வீதம் சிந்திக்கலாம். இன்று நாம் சிந்திக்க இருப்பது இந்த காண்டலே கருத்தா என்று தொடங்குகிற பதிகத்தினுடைய நிறைவு பகுதியில் இருக்கிற 5 பாடல்களும், அடுத்து அந்த 4ஆம் திருமுறையில் 5வது பதிகமாக அமைந்திருக்கிற பழமொழி பதிகம், அந்த இது 2ஐயும் தான் நாம் முழுமையாக பார்க்கிறோம். எஞ்சி இருக்கிற பதிகங்கள் எல்லாவற்றையும் ஆங்காங்கே நாம் பார்த்து செல்லலாம் என்பதை அன்பர்களோடு அவர்களுடைய அனுமதியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நகரில் நாம் சென்ற வாரம் பார்த்த அந்த பாடலுடைய எஞ்சி இருக்கிற பகுதியை நாம் இன்று பார்க்கலாம். பதிகம் 4ஆம் திருமுறையில் பதிகம் எண் 20 சீகாமரப்பணியில் அமைந்தது. 4வது திருமுறையில் 20வது பதிகம். அதுல கடலே கருத்தாய்ங்கிற பாடலும், கடம்பட நடம் ஆடினா என்ற பாடலும், அருமணித்தடம் பூன்முலை அறம்பெயரோடு என்ற பாடலும், பூங்கடல் தொழுது பரவியும் புண்ணியா புனிதா உன் பொன்கடல் என்று தொடங்குகிற பாடலும் நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். அடுத்தது 5வது பாடல், அது நம்ம பார்க்க வேண்டிய பாடல். அது பாருங்க. நீரு சேர் செழு மார்பினாய், நீரு சேர் செழு மார்பினாய் நிரம்பா மதியோடு நீள் சடையிடை ஆறுபாய வைத்தாய் அடியே அடைந்தொழிந்தேன் ஏறி வண்டொடு தும்பி அம்சிறகு ஊன்ற விண்ட மலரிதழ் வழி தேரல் பாய்ந்தொழுகும் திருவாரூர் அம்மானே என்று இந்த 5வது பாடல் அமைந்திருக்கிறது. இதை கொஞ்சம் நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி பாருங்க, ஈற்று 2 அடியும் முன்னாடி கொண்டு வரணும். மீண்டும் நான் சொல்றேன், படிக்கிறது போல கவனித்துக் கொள்ளுங்கள். வண்டொடு தும்பி ஏறி அம்சிறகு ஊன்ற விண்ட மலர் இதழ் வழி தேரல் பாய்ந்து ஒழுகும் திருவாரூர் அம்மானே நீரு சேர் செழு மார்பினாய் நிரம்பா மதியோடு நீள் சடையிடை ஆறுபாய வைத்தாய் அடியே அடைந்தொழிந்தேன் என்று இந்த பாடலை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாட்டினுடைய பொருள் எளிமையானதுதான். நான் ஒரு முறை படிச்சு பொருள் சொல்லிடுறேன். வண்டொடு தும்பி ஏறி, பெருமான் அணிந்திருக்கிற மாலையில வழிகின்ற தேனை பருகுவதற்காக வண்டொடு தும்பி, வண்டும் தும்பியும், தும்பி என்பது வண்டினுடைய ஒரு வகை, அதான் உயர்ந்த வகைன்னு சொல்லுவாங்க. மொத்தம் வண்டுகள்ல 4 வகையான வண்டுகளை நாம் இலக்கியங்கள்ல திருமுறைகள்ல பார்க்கலாம். ஒண்ணு சுரும்பு, தும்பி, தேன், மின்னிரு என்று
4 வகையான வண்டுகளை நாம் இலக்கியங்களிலே பார்க்கலாம். அதே போல திருமுறைகளிலேயும் பார்க்கலாம். ஒன்று மறுபடியும் சொல்றேன், தும்பி என்பதுதான் அரசு தன்மையுடைய வண்டும்பாங்க. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அது தும்பி, அது தலையாய சிறப்புடையது. அப்புறம் சுரும்பு என்பது ஒன்று. தேன், ஒரு வகை வண்டுக்கு பேரே தேன். இன்னொரு வகை மிஞ்சிறு என்று 4 வகையான வண்டுகள். இங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வண்டோடு தும்பி ஏரி, இந்த மாலையில் இருக்கிற பூக்களில் வழுகுகின்ற தேனை பருகுவதற்காக வண்டோடு சேர்ந்த அந்த வண்டு என்பது என்ன வகைன்னு சொல்லல. அந்த எஞ்சி இருக்கிற 3 வகையில் ஏதாவது ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த வண்டோடு தும்பி சேர்ந்து ஏறி மலர் மேலே ஏறி மலர் மேலே பெருமான் அணிந்திருக்கிற மாலையின் உள்ள மலர் மேலே ஏறி அம்சிறகு ஊன்ற தங்களுடைய அடக்கி வைத்திருக்கிற அழகிய சிறகு இருக்கல்ல, அம்சிறகு என்றால் அழகிய சிறகு என்பது பொருள் இல்ல, அகத்துக்குள்ளே அடக்கி இருக்கிற சிறகு என்பது பொருள். நாம் மொழி கூட பார்த்திருக்கிறோம். அந்த கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி என்பதற்கு ஒரு தமிழறிஞர் ராகவையங்கார் எழுதிய குறுந்தொகை உரையில, அஞ்சிரை என்பது அழகான சிறை என்பது மட்டும் பொருள் இல்ல, தன்னுடைய உடம்புக்குள் அகத்துக்குள்ளே இழுத்துக் கொள்ளுகிற சிறகினை உடைய வண்டே என்றது நாம் அங்கு கொள்ள வேண்டும். அதுபோல இங்கேயும் பாருங்க, வண்டோடு தும்பி ஏறி அம்சிறகு ஊன்ற, தன்னுடைய உடம்புக்குள் இழுத்துக் கொள்ளுகிற அகத்துக்குள் இழுத்துக்கிற சிறக அந்த பூ மேல ஊன்றுதான். ஊன்ற விண்ட மலர் விரியுது. விண்டன்னா விரிந்த மலர் இதழ் வழி, அதனுடைய இதழ் வழியாகவே தேரல் பாய்ந்து தேன் பாய்ந்து ஒழுகுகின்ற அப்படிப்பட்ட வளமான திருவாரூர். பெருமான் மேல் அணிந்திருக்கிற மாலை மட்டும் இல்ல, திருவாரூர் இருக்கிற சோலைகளில் எல்லாம் இருக்கிற மலர்களில் தேன் எப்படி ஒழுகுகிறது என்றால், வண்டோடு தும்பி ஏறுகிறது, ஏறி அம்சிறகை ஊன்றுகிறது, அந்த இதழ்களிலே ஊன்ற விண்ட மலர் விரிந்த மலர். இந்த வண்டு மோதியவுடன் தான் மலரே விரிகிறது. அதனாலதான் உண்பதன் முன் மலர் உரைத்து உண்ணாராயில் என்று நம்முடைய நாவுக்கரசர் பாடுவார். உண்பதன் முன் மலர் பறித்து என்றால் ஈக்கள் வண்டுகள் வந்து உண்பதன் முன்னாலே மலர் பறித்து பெருமானுக்கு சாத்த வேண்டும் என்பது பொருள். அதுபோல இங்கே அம்சரகு ஊன்ற விண்ட மலர் இதழ் வழி, அந்த இதழின் வழியே தேரல் பாய்ந்து ஒழுகும். இனிமையான தேரல்னா தேன் அர்த்தம். தேன் பாய்ந்து ஒழுகுகின்ற திருவாரூர் அம்மானே, நீ நீரு சேர் செழு மார்பினாய், நீ செழுமையான மார்பினை உடையவன். நீரு சேர் என்றால் திருநீற்றை அணிந்த செழுமையான மார்பு உடையவன் என்று சொல்றாரு. என்னங்க திருநீற்றை அணியருக்கு என்ன பெரிய செழுமையான மார்பு வேண்டுமா என்றால், பல இடங்கள்ல பெருமான சொல்கிற பொழுது திருநீற்றை அணிந்திருக்க வலிமையான மார்பு உடையவன் என்றும், திருநீற்றை அணிகிற வல்லமை உடையவன் என்றெல்லாம் கூட திருமுறைகளில பல இடங்கள்ல வரும். திருநீற்றை அணிவதற்கு என்ன பெரிய வல்லமை வேண்டுமா என்றால், இப்ப நாம் அணிகிற திருநீரு பசுவினுடைய சாணத்திலிருந்து நமக்கு கற்பம் அகற்பம் என்று எல்லாம் நாம விபூதியை தயார் பண்றோம் திருநீற்றை. இது பசு தருவது. ஆனால் பெருமான் அணிந்து கொண்டிருக்கிற அந்த திருநீர் இருக்கிறதே, அது சுடலை பொடி. தோளுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி. அப்போ அந்த இடுகாட்டில் எரிந்த உடலினுடைய சாம்பலை எடுத்து பெருமான் பூசிக்கொள்கிறான். அது வெப்பமானது, அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு அச்சத்தை தரவல்லது. அதையெல்லாம் அணிந்து கொள்கிற தன்மை உடைமையினாலேதான் பெருமானை அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். அது போல இங்கே நீரு சேர் செழு மார்பினாய் நிரம்பா மதியோடு, பெருமான் என்ன எதை அணிச்சிருக்கிறார்? நிரம்பா மதியோடு. மதிய நீல முழு மதி இல்ல, பிறைச்சந்திரன் அணிந்திருக்கிறார். அதான் நிரம்பா மதினா எல்லா கலையும் முழுமையாக நிரம்பான பிறைச்சந்திரனோடு நீள் சடையிடை, நீண்ட பெருமானுடைய வார் சடையெல்லாம் அந்த நீண்ட சடையிடை ஆறுபாய வைத்தாய், கங்கை என்னும் ஆறும் பாய வைத்தாய். அப்படிப்பட்ட பெருமானே, உன்னுடைய அடியே, உன்னுடைய திருவடியே அடைந்து ஒழிந்தேன், நான் அடைந்தேன். அதனாலே என்னுடைய துன்பங்கள் எல்லாம் விலகிற்று. ஒழிதல் என்பது துணிவு பொருளை தருகிற ஒரு சோழ தான். நான் அடைந்தேன், உன்னுடைய திருவடியை அடைந்தேன் என்று இந்த பாடல சொல்கிறார். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, பெருமானுடைய
திருவடி வழிபாடே வீடு பேற்றி தரும், சலாமுடி வழிபாடே வீடு பேற்றி தரும் என்பது திருமுதுகுன்றத்திலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடிய ஒரு பாடல் வழியாக நாம் அறிந்து கொள்வோம். பாடல் கிடைக்கும்னா ஏதோ தடங்கள், அதனால வெளியே வர முடியாச்சு. சரிங்க. இப்போ அப்படிப்பட்ட வலிமையுடைய திருநீரை பெருமானது. அதனாலதான் நீர் சேர் சேர் மாறினாய் நிரம்பா மதியோடு 15 கலைகளும் நிரம்பாத ஒற்றை கலை மட்டுமே உடைய மதிச்சந்திரன் மதியை தலையில் சூடி இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த நீண்ட சடையிடையே 6 வாய வைத்தாய் கங்கை என்னும் ஆறையும் வாய வைத்தாய். அப்படிப்பட்ட பெருமானே உன்னுடைய திருவடியை அடைந்தேன், அடைந்து ஒழிந்தேன் என்பது அந்த பெருமானுடைய திருவடியை அடைந்ததனால் அவர் அடைந்த பயன்கள். அதை துணிவு பொருளே அவர் சொல்கிறார். சரிங்க. அடுத்த பாட்டு பாருங்க, விரைந்து செல்வோம். அழித்து அடி கைதொழும் அவர் மேல் வினைகடும் என்று வையகம் கழித்து உடனே கலந்து ஆட காதலராய் குளித்தும் மூழ்கியும் தூவியும் குடைந்தாடு கோதையர் குஞ்சியுள் புகத்தளிக்கும் தீர்த்தமரா திருவாரூர் அம்மானே என்று காதலர்கள் எப்படி நீராடுகிறார்கள் என்பதை பின்னிரண்டு அடிகளில் சொல்லுபவர் முன்னாடி சொல்ல பாருங்க. அழித்து அடி கைதொழுவார் மேல் வினை கடும். மேல் வினை கடும், பழைய வினையெல்லாம் அழிஞ்சு போகும். எப்போ? அழித்து அன்பினாலே முதல பெற்று பெருமானுடைய திருவடியை சேர வேண்டும், வணங்க வேண்டும் என்று அதான் அன்பின் அன்பின் முதிர்ச்சியினாலே அழித்து, அழி என்றால் கருணை என்ற ஒரு பொருள் உண்டு, அன்பு என்ற பொருளும் உண்டு. அழித்து என்றால் அடியவர்கள் அன்பின் முதிர்வினாலே பெருமானை தேடி அடி கைதொழும் அவர் மேல், பெருமானுடைய திருவடியை நாம் நிறைய முறை சொல்வது போல தைலதாரையாக ஒரு இடைவிடாத சிந்தனையோடு பெருமானுடைய திருவடி சிந்தனையோடு இருப்பவர்கள் கூட மேல் வினைகளும் செஞ்சிட வினையெல்லாம் ஒழிஞ்சு போகும் என்று இவ்வையகம் கழித்து அது எப்படி மேல் வினை என்பதை கூட பிரிப்பாங்க. அவர் மேல் உள்ள எல்லா வினையும், அது பிராரத்தமோ சஞ்சிதமோ ஆகாமியமோ எல்லாம் வினை கெடும் என்று இவ்வையகம் கழித்து உடனே கலந்தாட. அப்போ பெருமானுடைய அந்த நினைவினாலே அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார். பெருமானை வழிபாடு செய்வதனாலே, அன்போடு சென்று திருவடியை நாம் தொழுவதனாலே நம்முடைய வினைகளெல்லாம் நீங்கி போகும் என்று இந்த வையகம் சொல்லுகிறது. இவ்வையகம் கழித்து பெருமானுடைய திருவடியை வணங்குகிறது. எனவே நாமும் அவ்வாறு கழித்து வணங்குவோம், நீராடுவோம். பெருமான் நமக்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர் வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பது தாய்மானவருடைய கூற்று. ஒரு திருத்தலம் இந்த 3ஆலும் சிறப்புடையதாக இருக்கும். நம்முடைய பாடல் விட்டு அத்தனை திருத்தலங்களும் சரி, பெறாத தலங்களும் சரி, அங்கே மூர்த்தி தலம் தீர்த்தம் 3ம் சிறப்புடையதாக இருக்கும். நமக்கு நன்றாக தெரியும், சைவத்துல சிறப்பாதான். இப்போ திருவாரூர்ல என்ன பண்றாங்க இவங்க எல்லாம்? கழித்து உடனே கலந்து ஆட காதலராய் அன்புடையவர்களாக இளைஞர்களும் இளம்பெண்களும் குளித்தும் மூழ்கியும் தூவியும் குடைந்தாடும் கோதையர். எப்படியெல்லாம் மகிழ்கள் நம்ம இதுல திருவம்பாவையில பாடுவார்ல, சாதாரண குழையாட பைம்பூன் கலநாடங்கிறது போல கோதை குழலாட வெட்டில் குழாமாக. அப்போ நாம் பொய்யார் தடம் பொய்கி புக்கு முகேரன்ன கையார் குடைந்துன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் என்னெல்லாம் நாம் அந்த திருவம்பாவை மகளிர் நீராடுவதை பார்த்திருக்கிறோம். அதே போல இங்கேயும் பாருங்க, காதலராய் பெருமானுடைய திருவடியில் அன்புடையவராய் குளித்தும் மூழ்கியும் நீரிலே பெருமானை தீர்த்தம் தானே, பெருமானை தீர்த்தனாக பார்க்க வேண்டும், மூர்த்தியாக பார்க்க வேண்டும், தலமாக பார்க்க வேண்டும். யாரும் ஒன்றும் இல்லை, மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர் போர் என்றால் எதை பார்க்கிற பொழுதும்
பெருமானாக பார்க்க வேண்டும். தீர்த்தத்தை பார்க்கிற பொழுதும் இது பெருமான் என்றால் அர்த்த பிறவி துயர்கட நாமாடும் தீர்த்தன். இன்னும் அப்பர் சுவாமி நிறைய இடத்துல பாடுவார், செழுநீர் திரளை சென்று ஆடினேனே என்றார். அப்படி இங்கே குளித்தும் மூழ்கியும் தூவியும் ஒருவர் மீது ஒருவர் நீர் திவலைகளை தூவியும் குடைந்தும் கையார் குடைந்து குடைந்தும் கடல் வாடிங்கிற மாதிரி குடைந்தும் ஆடு கோதையர் ஆடுகின்ற நீராடுகின்ற கோதையர் மாலை அணிந்த கூந்தலுடைய பெண்கள் குஞ்சியுள் புக அவர்களுடைய தலைமுடியிலே அவர்களுடைய கூந்தலிலே புகுமாறு தெளிக்கும் தீர்த்தம் மற்றவர்கள் தெளிக்கின்ற தீர்த்தத்தை தீர்த்தம் அறாத தீர்த்தம் குன்றாத நீங்காத திருவாரூர் அம்மானே அருளுடைய கடவுள் அதான் அம்மான் என்று இந்த 6வது பாடல் சொல்லுகிறது. அடுத்த 7வது பாடல், திரியும் மூமையில் தீயழ சிலை வாங்கி நின்றவனே என் சிந்தையுள் பிரியுமாறு எங்கனே பிழைத்தேயும் போக விட்டேன், நான் தவறி போய் கூட உன்னை விட்டுற மாட்டேன் சொல்லுவார்ல மணிவாசக பெருமான். சிக்கர பிடித்தேன் எங்க எடுத்து நீ என்ன பிடித்து 10 முழுவதிலையும் சொல்லுவார். அதுபோல இங்க பாருங்க, திரியும் மூயையில் தீயழ கோட்டைகளாக பறந்து கொண்டு பறந்திருந்தாங்கல்ல, திரிகின்ற மூயையில் வெள்ளி தங்க கோட்டையாகவும் வெள்ளிக்கோட்டையாகவும் இரும்பு கோட்டையாகவும் இருந்து திரிந்து சென்று உயிர்கள் மீதும் தேவர்கள் மீதும் அமர்ந்து அவர்களை எல்லாம் அழித்து இடையூறு துன்பப்படுத்துகிற அந்த 3 அரக்கர்களும் 3 கோட்டைகளும் தீயழ நெருப்பில் எரிந்து போகுமாறு சிலை வாங்கி நின்றவனே, சிலையை வளைத்து நின்றார். ஆனா வளைச்சாரை தவிர விடல, சிரிச்சார் எரிஞ்சு போச்சுங்கிறது நமக்கு தெரியும். சிலை வாங்கி நின்றவனே என் சிந்தையுள் பிரியுமாறு எங்கனே, அப்படிப்பட்ட நீ என்னுடைய சிந்தையை விட்டு எவ்வாறு பிரிவாய்? பிரிய முடியாது. பிழைத்தேயும் போகல் விட்டேன், தவறுதலால் கூட உன்னை என்னுடைய வனத்தை விட்டு போகுமாறு விட்டு விட மாட்டேன். அதாவது புறம்போகல் ஒட்டேன் என்று பாடுவார் பல இடங்கள்ல. என்னை விட்டு நீ புறம் போவதற்கு நான் உடன்பட மாட்டேன், உன்னை விட மாட்டேன் என்று அந்த மணிவாசக பெருமான் சிக்கனை பிடித்தது போல இவரும் பாடுவார். பிழைத்தேயும் போகல் ஒட்டேன், பிழைத்தேயும் என்னுடைய மனத்தை விட்டு நீ அகல நான் சம்மதியேன், விடமாட்டேன் என்று சொல்லிட்டு யார சொல்றாரு? பெரிய சென்னல், பிரம்புரி, கந்தசாலி, திப்பியம் என்று இவை அகத்து அறியும் தன்கழனி அணியாரூர் அம்மானே என்று அவரை அழைத்து சொல்கிறார். சென்னல் தெரியும், சேக்கடாருக்கு மிகவும் பிடித்தமான நெல் சென்னல் தான். அது பெருமைக்குரிய சென்னல். அதனால்தான் நம்முடைய அறிவாள் நாயனார் சென்னல் எல்லாம் பெருமானுக்கும் கார்நெல்லை தலக்கு வைத்துக் கொண்டார். பிறகு கார்நெல்லும் விளையாமல் சென்னல்லே விளைந்ததெல்லாம் நாம் அவருடைய வரலாற்றை பார்த்திருக்கிறோம். அதுபோல பெரிய சென்னல், பிரம்புரி இதெல்லாம் நெல்லினுடைய வகைகள். முன்னாடி ஒரு பாட்டுல மீனுடைய வகையெல்லாம் சொன்னாரு, இந்த பாட்டு நெல்லோட வகையெல்லாம் சொல்றாரு. பெரிய சென்னல், பிரம்புரி, கந்தசாலி, திப்பியம் என்று இத்தனை வகையான நெல்களெல்லாம் அகத்து அறியும் வயலினுடைய உள்ளிருந்து அறிந்து கொண்டே இருக்கிற நெல் அறிவார்கள் அல்லவா, அறுவடை அவ்வாறு அறிந்து கொண்டிருக்கிற தன் கழனி குளிர்ச்சியான வயல்கள் சூழ்ந்திருக்கிற அழகான ஆரூர் அந்த திருத்தலத்திலே எழுந்தருளிருக்கிற பெருமானே, நீ என்ன பண்ற? திரியும் மூவையில் தீயழச்சிலை வளைத்து நின்றவன் என்னுடைய சிந்தையுள் பிரியுமாறு எங்கனே பிழைத்தேயும் உன்னை நான் போகல் விட்டேன் என்று இந்த பாடலை சொல்லுகிறார். அடுத்த 8வது பாடல், பிறத்தலும் பிறந்தால் பிணிப்பட வாய்ந்து அசைந்து உடலம் புகுந்து நின்று இறக்குமாறு உளதே இழித்தேன் பிறப்பினை நான். என்ன பாருங்க, தெளிவா சொல்றார். நான் பிறப்பினை இழித்தேன். பிறப்பை இழித்ததற்கு என்ன காரணம்? பிறவி இழிவானது. நான் ஏன் அதை இழிவானது என்று கருதுகிறேன் என்றால், பிறத்தலும் நான் பிறக்கிறோம். பிறந்ததுக்கு பிறகு என்ன செய்யறோம்? பிறந்தால் பிணிப்பட வாய்ந்து, இந்த உடம்பே பல நோய்களுக்கும் கோள்கள். அப்படி பிறந்ததால் பிணிப்பட வாய்ந்து அசைந்து வருந்தி உடலம் புகுந்து நின்று, இந்த உயிரானது உடலுக்குள்ளே புகுந்து நின்று
பிறகு இறக்குமாறு உள்ளதே, உடலை விட்டு பிரியுமாறு உள்ளதே. இதனாலதான் அந்த பிறப்பையே ஒழிக்கிறேன், இறப்பையே நான் இழிக்கிறேன் என்கிறார். இழித்தேன் பிறப்பினை நான் பிறப்பினை இழித்தேன், நான் பிறவியை இழிவாக கருதுகிறேன். காரணம் என்ன என்றால், நாம் பிறக்கிறோம், பிறந்தால் இந்த உடல் பல்வேறு வகையான நோய்களுக்கு இடமாகிறது. இடமானதுக்கு பிறகு அதனாலே பல துன்பங்களை அனுபவிக்கிறது. அவ்வாறு துன்பங்களை அனுபவிக்கிற வகையில் இந்த உடம்புக்குள் உயிர் புகுந்திருந்து பின்னாடி உடம்பை விட்டு அது பிரிந்து போகிறது. அதான் நம்ம இறப்புன்னு சொல்லுகிறோம். அந்த இறப்பினை இக்காரணத்துக்காகவே நான் இழிவாக கருதுகிறேன். அறத்தையே புரிந்த மனத்தனாய் நான் சிவதர்மங்களே செய்கின்ற மனமுடையவராக ஆர்வச்சற்ற குரோதம் நீக்கி, இந்த 6 அறுபகைன்னு சொல்லுவாங்க எல்லா குற்றங்கள், காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்று சொல்லப்படுகிறாங்க. 3 தான் சொல்றாரு இவரு. ஆர்வ செற்ற குரோதம். ஆர்வம் என்பது காமம், செற்றம் என்பது மாச்சரியம், குரோதம் என்பது சினம். அதோட மட்டும் இல்லை, மற்றதையும் நம்ம சேர்த்துக்கணும். காமம் என்றால் விருப்பம் அல்லது ஆசை, ஆர்வம். குரோதம் என்பது பகைமை. லோபம் என்பது பேராசை, பற்று, லோபத்தனம், பிறருக்கு ஈயாத இழிகுணம். மோகம் என்பது மயக்கம், அது ஒரு வகையான பித்து. மதம் என்பது அகங்காரம், ஆச்சரியம் என்பது பொறாமை. இப்படிப்பட்ட இந்த அறுபகையும் நீங்க வேண்டும். இப்படிப்பட்ட அறுபகை நீங்கியவர்கள்லாம் காட்டுல வாழ்ந்தாங்கன்னு வந்து இதுல சொல்லுவார். கண்ணப்ப நாயனார் புராணத்துல ஒரு இரவென்ற ஒன்றே இல்லைம்பார். அந்த காலத்தி மலை காட்டுல இரவே இல்லையா. இதனால தீபமா மரங்களால், தீப மரங்கள், ஒளி இரவில் ஒளி வீசுகிற மரங்கள், அப்புறம் பொந்துகளில் குரங்குகள் கொண்டு வைத்திருக்கிற மாணிக்க கற்களாலும், அதோடு மட்டுமல்லாமல் இந்த அறுபகை செற்ற முனிவர்கள் 60 பேர் இருப்பதனாலும் அங்கே ஒளிதான் இருந்தது, இரவென்ற ஒன்றே இல்லை என்றார். அப்போ இந்த 6 குற்றங்கள் நம்மிடம் இருக்குமானால் நாம் இருள், நாம் அறியாமை, அஞ்ஞானம் பொருந்தியவர்களாக இருக்கும். எனவேதான் இங்க என்ன சொல்கிறார், அறத்தையே புரிந்த மனத்தனாய், நான் சிவதர்மங்களையே புரிந்த தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற மனமுடையவனாய், ஆர்வச்சற்ற குரோதம் நீக்கி, இந்த 6 பகைகளையும் நீக்கி, உன் திறத்தனாய், உன்னுடைய அடிமைத்தனம் உடையவனாக, திறத்தனாய் ஒழிந்தேன் என்றால் விளங்கினேன் என்பதுதான் பொருள். அந்த ஒழிதல் என்பது துணிவு பொருளை காட்டு. உன்னுடைய திறத்திலே நான் உறுதியாக நின்றேன், திருவாரூர் அம்மானே என்று பெருமானை அழைத்து இவ்வாறு சொல்கிறார். எனவே நம்ம திருவாரூர் அம்மானே என்பதை முன்னே கொள்ள வேண்டும். திருவாரூர் அம்மானே பிறத்தலும் பிறந்தால் பிணிப்பட வாய்ந்து அசைந்து உடலம் புகுந்து நின்று இறக்குமாறு உளதே. அதனாலே நான் பிறப்பினை இழித்தேன், அறத்தையே புரிந்த மனத்தனாய், ஆர்வச்சற்ற குரோதம் நீக்கி உன் திறத்தனாய் ஒழிந்தேன் என்று இந்த பாடலை இவ்வாறு மாற்றிக்கொண்டு பொருள் செய்ய வேண்டும். அடுத்த 9வது பாடல், முளைத்த வெண்பிறை மொய்சடை உடையாய். பெருமானுடைய இந்த சுடாமுடியை பார்க்கிறார். முளைத்த வெண்சடை, முளைத்த வெண்பிறை, பெருமானுடைய சடாமுடி மேல முளைச்சிருக்குதான் திங்கள். அப்பதான் தோன்றுது ஒற்றை கலை உள்ள திங்கள். முளைத்த வெண்பிறை மொய் சடை, பெருமைக்குரிய சடாமுடி அது. அது வந்து பிஞ்சகம் என்று சொல்லுவார். பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வாழ. அந்த பிஞ்சகம் இருக்கு, தலைக்கோலம் இருக்கிறதே, அது நம்முடைய பிறவியையே போக்கிவிடும். அந்த தோற்றம், அந்த வழிபாடு.
சரி, சொல்றேன். ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் இப்பொழுது கிடைக்கல எனக்கு உடனடியா. அதுல பெருமானுடைய சடாமுடியினுடைய வழிபாடே நம்முடைய பிறவியை நீக்கும் என்று ஞானசம்பந்த பெருமான் திருமுது குன்றத்துல பாடிய ஒரு அருமையான பாடல். அதை நான் பிறகு பார்த்து சொல்லுகிறேன். இப்போ இந்த சரியா இருக்காமா? சரியா இருக்கு, சரியா இருக்குயா, சரியா இருக்கு. சரி சரி. முளைத்த வெண்பெறை முனிசடை உடையாய், எப்போதும் என் நெஞ்சு இடம் கொள்ள வளைத்துக் கொண்டிருந்தேன், வழி செய்து போக விட்டேன். அலை பிரிந்த அளவன் போய் புகுந்த காலமும் கண்டு தன் விடை தலைக்கும் தண்களறி திருவாரூர் அம்மானே என்று விழி. அலை பிரிந்த அளவன், அளவன்னா நண்டு, அலைன்னா என்ன, பொந்து. வயல்ல வரப்போரத்துல இருக்கிற பொந்துகள்ல தானே நண்டுகள் பதுங்கி இருக்கும். அப்படி அலை பிரிந்த அளவன், முதலில் பொந்திலிருந்து வெளியே போயிருந்த ஆண் நண்டானது, ஆண் நண்டுன்னு ஏன் சொல்றேன்னா பின்னாடி பிழை வருகிறது, அதனால சொல்றேன். அளவன் என்பது பொது பெயர் தான். அளவன் என்றால் வண்டு என்பது நண்டு, நண்டு என்பது பொருள். அலை பிரிந்த அளவன், பொந்திலிருந்து வெளியே போயிருந்த ஆண் நண்டானது போய் புகுந்த காலமும் கண்டு மீண்டும் தன்னுடைய வலைக்குள் போய் புகுந்ததை பார்த்து தன் பெடை, தன்னுடைய பெண் நண்டானது திளைக்கும் மகிழ்ச்சி அடைகிற தன் கிழனி, குளிர்ச்சியான வயல்கள் சூழ்ந்திருக்கிற திருவாரூர் என்னும் திருத்தலத்தில் எழுந்தொழிருக்கிற பெருங்கடவுளை, அருமை கடவுளை அம்மானே, முளைத்த வெண்பிறை மொய்சடை உடையாய், முளைத்து அப்பொழுதுதான் முளைத்த அந்த பிறைச்சந்திரனையும் பெருமைக்குரிய சடாமுடியுடைய பெருமானே, எப்போதும் என் நெஞ்சு இடம் கொள்ள வளைத்து கொண்டிருந்தேன். என்னுடைய நெஞ்சை உன்னுடைய நீ எப்பொழுதும் தங்க வேண்டும் என்று நான் வளைத்துக் கொண்டிருந்தேன். எப்போதும் என் நெஞ்சு இடம் கொள்ள, எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்று நம்ம பெருமானுடைய மணிவாசக பெருமான் சொல்வது போல, எப்போதும் என் நெஞ்சு இடம் கொள்ள, என்னுடைய நெஞ்சத்துக்குள் எப்பொழுதும் நீ இடம் கொண்டிருக்க வளைத்துக் கொண்டிருந்தேன். நான் உன்னையே என்னுடைய உள்ளத்துக்குள் வளைத்து சூழ்ந்து வைத்திருந்தேன், வழி செய்து போக விட்டேன். நீ எவ்வளவு வலிய முயற்சிகள் செய்து போக விரும்பினாலும் நான் உன்னை போக விட மாட்டேன். என்ன உறுதி பாருங்க. 12 அடிகள் பெருமானை விழித்த விழி. அதுல என்ன, அலை பிரிந்த அளவன். அலைன்னா வலை, வயல்ல வரப்புல இருக்கிற வலை. நம்ம நல்ல நெற்பயிர்கள் விளைகிற வயல்ல போய் பார்த்தோம்னா வரப்புகளுக்குள்ளே இருக்கிற பொந்துகள் நிறைய இருக்கும். அதுல ஆண் நண்டுகளும் பெண் நண்டுகளும் இருக்கும். அந்த அளவன் என்பது பொதுவான நண்டு என்று குறித்தாலும், இங்கே பின்னாடி பெண்ணண்டு மகிழ்ச்சி அடைகிறதுன்னு சொன்னாலே முன்னாடி சொல்கிற அளவன் என்பது ஆண் நண்டு. இந்த ஆண் நண்டு அலையில விட்டு வெளியே போய், பொந்தை விட்டு வெளியே போய் பிறகு மீண்டும் பொந்துக்குள் புகுந்த காலத்தை பார்த்து அவற்றினுடைய பெண்ணண்டு, அதனுடைய பெண்ணண்டு மகிழ்ச்சி அடைந்ததான். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தருகின்ற, மகிழ்ச்சி அடைகின்ற குளிர்ச்சியான வயல்கள் சூழ்ந்திருக்கிற திருவாரூர் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளிருக்கிற பெருமானே, முளைத்த வெண்பிறையும் மொய் சடையும் பெருமைக்குரிய சடாமுடியும் உடைய பெருமானே, எப்போதும் என் நெஞ்சு இடம் கொள்ள நான் உன்னை வளைத்துக் கொண்டேன் என்று இந்த 9வது பாடலில் சொன்னவர் 10வது பாடல்ல வழக்கம்போல ராவணனை பற்றி சொல்லுவார். எல்லாரும் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். நாடினார் கமலம் மலர் அயனோடு, நாடினார் கமலம் மலர் அயனோடு இரணிய நாகம் கீண்டான், நாடி காண மாட்டா தளலாய அம்பானை பாடுவார் பணிவார் பல்லாண்டு இசையூறு பக்தர்கள் சித்தத்துள் புக்கு தேடி கண்டு கொண்டேன் திருவாரூர் அம்மானே. திருவாரூர் அம்மானே, நான் உன்னை எங்கே தேடி கண்டு கொண்டேன். அவர் மொழியே அங்கமாலே ஒரு மொழியா சொல்லுவார். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை. அவர்கள் தேடினார்கள், அவர்களாலே தேடி கண்டறிய முடியல. அடிய முடியும், தேடி கண்டறிய முடியவில்லை. அவ்வாறு தேடுவதற்கு முடியாது விளங்கிய அந்த பெருமானை நான் தேடி கண்டு கொண்டேன். எங்கே தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். என்னுடைய உள்ளத்துக்குள்ளே பெருமான் இருப்பதை நான் தேடி கண்டு கொண்டேன் என்று அங்கமாலையில் பாடுவார் அல்லவா. இங்கேயும் கொஞ்சம் வெளிப்படையா சொல்கிறார். நாடினார் கமலம் மலர் அயனோடு. கமல மலர் அயன்
தாமரை மலர்ல இருக்கிற பிரமதேவன். கமலம் என்பது தாமரை, கமல மலர் தாமரை மலர். அயன் என்றால் பிரமதேவன். அவன் பெருமானுடைய திருமுடியை நாடினான். அன்னப்பறவையாக மாறி, அன்னப்பறவை அன்னமாக மாறி தேறினான். இவர் பண்டியாக மாறி அடிதடினார். அப்படி கமலமலர் அயனோடு நாடினார். அவரு திருமாலிங்க தர பாருங்க, இரணியன் நாகம் கீண்டான். விஷ்ணு எப்படி சொல்றாரு, ரணியகசிபியினுடைய உடம்ப கிழிச்சவன் இந்த நரசிம்ம அவதாரத்துல. இரணியன் தானே அங்க திருமாலை கடவுள் இல்ல தானே கடவுள் என்று சொன்னவன் அவனை கிழிக்கிறார். அவன் எவ்வளவு வரம் வாங்கியிருந்தான் நமக்கு தெரியும். பகல்லையும் கொல்ல முடியாது, இரவிலும் கொல்ல முடியாது, மனிதனாலும் கொல்ல முடியாது, விலகினாலும் கொல்ல முடியாதுன்னெல்லாம் அவன் வரம் பெற்றிருந்தான். அதனாலதான் ஈரந்தி நேரத்துல, பகலிலும் இல்லாமல் இரவிலும் இல்லாமல் அந்தி நேரத்தில், வீட்டிலும் இல்லாமல் உள்ளிலும் இல்லாமல் நிலைப்படியில், மனிதனாக இல்லாமல் விலங்காக இல்லாமல் நரசிம்ம அவதாரத்தில் அங்கே அவன் கொல்லப்படுகிறான். அப்போ அந்த இரணியன் ஆகம் கீண்டவன் திருமால். முதல்ல கமலமலர் அயன் நாடினார். அடுத்தது போல இங்கே இரணியன் ஆகம் கீண்டான் நாடினான். ரெண்டு பேருமே நாடி காண மாட்டாத தழலாய நம்பானை, தழல் உருவாக நின்ற தழல் தூணாக நின்ற நம்முடைய விருப்பத்துக்குரிய பெருமானை யாருடைய உள்ளத்திலிருந்து நான் கண்டுபிடித்தேன் என்றால், பாடுவார் பணிவார் பல்லாண்டு இசை கூறு பக்தர்கள் சித்தத்துள் புக்கு தேடி கண்டு கொண்டேன். பெருமான் எங்கே இருக்கிறார் என்றால், யாரெல்லாம் பெருமானை பாடுகிறார்களோ, யாரெல்லாம் பெருமானை பணிகிறார்களோ, யாரெல்லாம் பல்லாண்டு இசை பாடுகிறார்களோ, அது திருவாரூர்ல பாடுறாங்க இருப்பாங்க. குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம்பெரி, குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம்பெருகி விழவொலி விண்ணளவும் சென்று விம்மிமிகு திருவாரூரின் மழவடையாருக்கு வழிவழியாளாய் மனம் செய்குடி பிறந்த பழடியாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமேன் பாடுவார் சேர்ந்தனார். அப்படி பாடுவார்கள், பணிவார்கள், பெருமானை பணிவார்கள், முப்போதும் பணிவார்கள், மனமொழிமைகளால் பணிவார்கள், பாடுவார்கள், பல்லாண்டு இசை கூறு பக்தர்கள் ஆகிய இவர்களுடைய சித்தத்துக்குள் பெருமான் இருக்கிறான். இவரெல்லாம் கூறுகிற பக்தர்கள் சித்தத்துள் புக்கு தேடி கண்டு கொண்டேன். திருவாரூர் அம்மானே நான் உன்னை தேடி கண்டு கொண்டேன் என்று சொல்கிறார். இங்கு இவரே கோயில் குறுந்தொகையிலே பாடுவார். நாடி நாரணன் நான்முகன் என்றிவர், நாடி நாரணன் நான்முகன் என்றிவர் தேடியும் திரிந்தும் காண வல்லரோ. நாடி நாரணன் இதே பாட்டுல முதல் 2 அடி சொன்ன கருத்தான் சொல்றார். நான்முகனும் நாரணனும் நாடி தேடியும் திரிந்தும், மேலே பறந்து அன்னமாக பறந்தும் கீழே பன்றியாக தேடியும் திரிந்தும் காண வல்லரோ. காண முடியுமா? ஏன் முடியாதென்றால் அந்த பாதம் எங்கே இருக்கிறது? மாட மாளிகை சூழ் தில்லை அம்பலத்து ஆடி பாதம். மாட மாளிகைகளால் சூழப்பட்டிருக்கிற மிக பெரும் தில்லை சிற்றம்பலம். அந்த தில்லை சிற்றம்பலத்திலே பெருமான் ஐந்தொழில் கூத்து ஆடிக்கொண்டிருக்கிறானே, அந்த ஆடிக்கொண்டிருக்கிற பெருமானுடைய பாதம் என் நெஞ்சுள் இருக்க, என்னுடைய நெஞ்சுக்குள் இருக்கிறது. நாடி நாரணனும் நான்முகனும் தேடியும் தெரிந்தும் காண வல்லரோ என்று அப்பர் சுவாமிகள் அங்கே என்னுடைய நெஞ்சத்திலே இருக்கிறது என்று சொன்னார். இங்கே பாடுவார் பணிவார் பல்லாண்டிசை கூறு பக்தர்கள் சித்தத்துள் புக்கு. பெருமான் எங்கெல்லாம் புக்குகிறார்கள். பெருமானுடைய புகழை பாடுபவர்கள், பெருமானுடைய திருவடியை பணிப்பவர்கள், பெருமானுடைய பல்லாண்டு பாடுபவர்கள். பல்லாண்டென்னும் பதங்கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று பாடுவார். பல்லாண்டு பாடுற நாம பல்லாண்டு பாடுகிறோம் என்றால், பெருமானை வாழ்த்துகிறோம் என்றால், நாம வாழ்த்த வாயும் நினைக்க மடஞ்சு எதுக்கு வாழ்த்துவதும் தான் வாழ்வான். அதுக்காகதான் பல்லாண்டு பாடுறோம். வாழ்க வாழ்க வாழ்கன்னு வாழ்த்திக்கிட்டே இருந்தா நாம் வாழலாம். வீழ்க வீழ்க ஒழிக ஒழிகன்னா நாம் போடுவோம். வருகிற மங்களமான சொற்களாக வர வேண்டும். அதான் இங்கே அதனாலதான் அப்பர் சுவாமிகள் சொல்றாரு, வாய் சோறுங்கிறதுக்கு இல்ல, தீயவற்றை பேசுவதற்கு இல்ல, வாழ்த்துவதற்கு மட்டுமே வாய். வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும். நெஞ்ச எதுக்கு? எந்தெந்த தீமைகளை எல்லாம் நினைக்காதீங்க, வினையை கூட்டிடாதீங்க. நினைவினாலே வினை சேரும். மற்றவர்களுக்கு தீயவற்றை நினைக்காதீர்கள், தீய செய்ய நினைக்காதீர்கள், தீயவற்றை சொல்லாதீர்கள். எனவே அங்கே வினை சேர்ந்துரும். அதனால நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும். சென்னி அதற்கு பெருமானுடைய திருவடிகளில் தாழ்வார். முக்கண் செல்வர் நகர்வலம் செயற்கே என்று ஒரு புலவன் வள்ளலை அரசனை பார்த்து சொல்லுவான்.
உன்னுடைய குடை அங்கே தாழ வேண்டும். அரசனாக இருந்தாலும் சரி, அவனுடைய குடை முக்கட் செல்வன் நகர்வலம் செயற்கு தாழ வேண்டும் என்று சொல்லும் போது தாழ்த்து சென்னியும் தந்த தலைவரை நெடுங்காலம் வீழ்த்தவா, சூழ்த்த மாமலர் தூவி துதியாமல். வேற ஒண்ணும் செய்ய வேண்டாங்க, பெருமானுக்கு எதையும் நீங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ண வேண்டாம். மனம் சூழ்ந்த மலர்களை பெருமானுடைய திருவடிகளில் இட்டு துதிக்காமல் வீழ்த்தவா, காலத்தை விழாக்கலமா என்று மிக அருமையாக கேட்பார் நம்முடைய நாவுக்கரச பெருமான். அப்படி தேடி கண்டு கொண்டேன் திருவாரூர் அம்மானே என்று இந்த அருமையான பதிகத்தை நாம் சீகாமர பதிகம் பெண்ணில் அமைந்த பதிகத்தை நிறைவு செய்து கொண்டு அடுத்து பழமொழி பதிகம். அந்த பழமொழி பதிகம் ஏன் நாம் முழுமையாக பார்க்க வேண்டும் என்றால், தன்னை சைவம் என்னும் உயர்ந்த சமயம் இருக்க, நான் பிறந்ததும் சைவ சமயம் சார்ந்த இல்லத்தில் தான். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சமயம் இருக்கு, அந்த சமயத்தை விட்டு விட்டு சமணம் என்னும் ஒரு இழிந்த சமயத்தில் புக்கு எப்படியெல்லாம் நான் திரிந்தேன், எப்படியெல்லாம் நான் வெட்கப்படும்படியான வாழ்க்கையை வாழ்ந்தேன் என்பதை நினைந்து நினைந்து புலம்புகின்ற அகச்சான்றுகள் பல நிறைந்திருக்கிற ஒரு அற்புதமான பதிகமாக இது இருக்கிறது. ஒவ்வொரு பாடலையும் ஒரு பழமொழியை வைத்து பாடுகிறார். நம்மகிட்ட பழமொழி 400 என்று ஒரு கீழ்கணக்கு நூல் உண்டு. பழமொழி 400 என்ற பெயர். அது 14 கீழ்கணக்கு நூல்ல ஒன்று. 400 பாடல்களை உடையது. ஒவ்வொரு பாடலுடைய ஈற்றிலும் ஒரு பழமொழி இருக்கும். அந்த பழமொழியினுடைய விளக்கம் மேலே இருக்கிற 3 அடிகள்ல இருக்கும். அது பழமொழி என்னும் நூலினுடைய அமைப்பு. இங்கே நம்முடைய நாவுக்கரச பெருமான் ஒவ்வொரு பாடலிலேயும் தன்னுடைய இழிநிலையை புலப்படுத்துகிற வகையில் ஒரு பழமொழியை வைத்து மேலே பெருமானுடைய உயர்நிலையெல்லாம் சொல்லி சைவத்தினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி, இப்படிப்பட்ட உயர்ந்த சைவத்தை சாராமல் இழிந்து போன சமணத்தை சார்ந்தேனே என்றும் நம்முடைய சைவத்தினுடைய உயர்வையும் சமணத்தினுடைய இழிவையும் தன்னுடைய நிலையையும் நினைத்து நினைத்து இறங்கி இறங்கி பாடுகின்ற ஒரு அற்புதமான பதிகமாக இந்த 4ஆம் திருமுறையில் அமைந்திருக்கிற 5வது பதிகம், காந்தாரப்பணியில் அமைந்திருக்கிற பதிகம் அமைந்திருப்பதாலே இந்த பதிகத்தை மட்டும் நாம் முழுமையாக சிந்திக்கிறோம். அன்பர்களே, நான் முன்பே சொல்வது போல நேற்று ஐயா அவர்களோடு, கோமலையா அவர்களோடு உரையாடி கொண்டிருந்த பொழுது கூட நாங்கள் இப்படித்தான் அதை முடிவு செய்திருந்தோம். ஏனென்றால் 21 பதிகம் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போமானால் நீண்ட காலம் ஆகிவிடும். நாவுக்கரசருடைய பெருமானுடைய வரலாறு நாம் நிறைவு செய்ய வேண்டும். இப்பொழுதுதான் பாதியில் இருக்கிறோம். 224, 25 இருக்கிறோம். 429 பாடல்களை உடைய அவருடைய வரலாறை நாம் நிறைவு செய்ய வேண்டும். எனவே நாம் பதிகத்தில் 1-2 பாக்களை மட்டும் பார்த்து விட்டு செல்லலாம். சரிங்க, இப்ப நாம் இந்த காந்தார பண்ணில் அமைந்த 4ஆம் திருமுறையில் 5வது பதிகமாக அமைந்திருக்கிறத பார்க்கிறோம். பாருங்க. இப்போ மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் தாழ்தோழாதே உய்யலாம் என்று எண்ணி உரிதூக்கி உழிதந்தேன் உள்ளம் விட்டு கொய்யுலா மலர்ச்சோலை குயில்கூவோ மயிலாலும் ஆரூரரை கையினால் தொழாதொழிந்து கனியிருக்க காய்க வளர்ந்த கல்வனேனே என்று ஒரு பழமொழி. கடைசியில கனி இருக்க காய் கவர்ந்த கல்வனேன். கனி எது சைவம், கனி எது சிவம், காய் எது சமம். காய் பரவாயில்லைங்களே அப்படின்னு சொன்னா, காய் என்றால் நீங்க நம்ம சாதாரணமாக பயன்படுத்துற காய் இல்ல. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்னும் குரலுக்கு ஒரே எழுத வந்த பரிமேலழகர் சொல்லுவார், அவ்வை உண்ட நெல்லிக்கனி போன்ற அருங்கனி இருக்கவும் மிக கசப்பான உயிரை போக்கக்கூடிய காஞ்சிரங்காய் போன்ற காயை எடுக்கலாமான்னு கேட்பார். காஞ்சிரங்காய்னு ஒரு காய், கசப்பானது, உயிரை போக்க வல்லது. அவர் உண்ட நெல்லிக்கனி எப்படிப்பட்டது? உண்டாரை நீண்ட காலம் வாழச் செய்வது. அதை மறைச்சுதாங்க கொடுத்தான் அதிகமான். பெரிய மலை, அதனுடைய பிளவுபட்ட பகுதி, அதிலே ஓங்கி வளர்ந்திருக்கிற ஒரு நெல்லி மரம், அதிலே உயர்ந்த இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு அரிய நெல்லிக்கனி. அந்த கனியை பறித்து வருகிறான் அதிகமான். நன்றாக சிந்திக்க வேண்டும். அதனுடைய தன்மை உண்டாரை நீண்ட காலம் வாழச் செய்ய வல்லது. அப்படிப்பட்ட அற்புதமான கனியை தான் உண்ணாமல், அது எப்படிப்பட்ட தன்மைகளை உடையது என்பதையும் சொல்லாமல், அரண்மனைக்கு வந்த உடனே எதிரே வந்த ஔவையார் கையிலே கொடுத்து சாதாரணமாக கொடுக்கிறான். அந்த அம்மையார் ஏதோ ஒரு பழத்தை கொடுக்கிறான்னு சொல்லி வாங்கி சுவைத்து விடுகிறார்.
அதன் பின்னாலேதான் அந்த கனியினுடைய சிறப்பை ஔவையாருக்கு சொல்லுகிறான் அதியமான். அப்போதான் ஔவையார் பாடுகிறார், ஆதல் நின்னகத்தடக்கி, ஆதல் நின்னகத்தடக்கி. அதுக்கு முன்னாடி பாடல் நிறைய இருக்கிறார், அதெல்லாம் நான் சொல்லுறேன். இந்த கனியை உண்டால் இதனாலே உண்டாகிற பயன் என்ன என்பதை என்னிடம் சொல்லாமல் உங்களுடைய மனசுக்குள்ளேயே புரிய வைத்துக் கொண்டு ஆதல் நின்னகத்தடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே, சாதல் நீங்க என்னுடைய சாவானது தள்ளி போகுமாறு எனக்கு கொடுத்தாயே, நீ நீல மணிமடத்து ஒருவன் போல மன்னுக பெருமை, நீல மணிமடையுடைய சிவனை போல நீ நிலைபேருடையவனாக வாழ்வாயாக என்று அதியமானை ஔவையார் வாழ்த்துகிறார் என்றால், அப்படிப்பட்ட கனி இருக்க காய் கவர்ந்த காஞ்சிரங்காய் போன்ற உண்டாரை கொல்ல வல்ல மிக கசப்பான காயை நான் எடுத்துக்கொண்டேனே, அப்படிப்பட்ட சமணத்தில் நான் சார்ந்திருந்தேனே என்று புலம்புகிறான். மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த வேதியன் சிவபெருமான் எப்படிப்பட்டான், நம் மெய்யெல்லாம் உடம்பு முழுவதும் வெந்நீர். அதான் நான் முதல்ல சொன்னோம்ல, காளுடைய சுடலை பொடி, அதான் கங்காளம் பூசும் கவச திருநீர். அப்படிப்பட்ட காளுடைய சுடலை பொடியை வெய்யலாம் வெந்நீர் சன்னித்த பூசிய, உடம்பெல்லாம் பொருந்த செய்த மேனியானாகிய பெருமான் தாழ்தோடாத அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடிகளை நான் வணங்காமல் உய்யலாம் என்றெண்ணி இந்த பெருமானுடைய திருவடிகளை தொழுதால் மட்டும்தான் உய்ய முடியும். ஆனால் இது தெரியாமல் சமணத்தை சார்ந்தால் நாம் உய்தி பெறலாம் என்று தவறாக உணர்ந்து உய்யலாம் என்றெண்ணி உரி தூக்கி, அது சமணர்களுடைய இயற்க, கையில மயில் தொகை வைத்துக் கொண்டிருப்பதும் கந்தை ஆடையை தடுக்கை ஆடையாக சுற்றி கொண்டு தெரிவதும் உரி தூக்கி அலைவதும் அதிலே ஒரு குண்டியை வைத்திருப்பதும் அதை நேரை வைத்திருப்பதும் அதை கொண்டு மற்றவர்களுக்கு தெளிப்பதும் இதெல்லாம் அவருடைய வாடிக்கை, அவருடைய வழக்கம். அப்படிப்பட்ட உரியை நானும் தூக்கி அலைந்தேன், உயலாம் என்று எண்ணி உறுதூக்கி ஊழி தந்தேன், திரிந்தேன். எதனால? அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? உள்ளம் விட்டு சமண சமயத்தின்பால் மனதை பறி கொடுத்தேன். அதாங்க நம்பர் அருளாமையினால் முதல்ல நம்ம வருது. சைவத்தை விட்டு சமணம் சார்ந்துடுற பெருமானுடைய அருள் இல்லாமையினாலே தான் சமம் சார்ந்தான். அதான் இங்க பாருங்க, உள்ளம் விட்டு என்றால் மனத்தை பறிகொடுத்து, எதுல? சமண சமயத்தில பறிகொடுத்து உய்யலாம் என்று எண்ணி உரிதூக்கி உழி தந்தேன். உரியை சுமந்து கொண்டு சமணர்களை போல நானும் தெரிந்தேன். ஆனா நான் என்ன செஞ்சிருக்கணும் என்றால், கொய்யுலா மலர் சோலை, மலர் சோலை, மலர்கள் நிறைந்திருக்கிற சோலை. கொய்யுலா என்றால் கொய்கின்ற அளவுக்கு அரும்புகளோடு நிரம்பி விடுகின்ற, நிரம்பி விளங்குகிற, நிலவுகின்ற மலர் சோலை, மலர்கள் பூத்திருக்கிற, அரும்புகளும் மலர்களும் நிறைந்திருக்கிற சோலை. அந்த சோலையிலே குயில் கூவுகிறது, மயில் ஆளுகிறது. எவ்வளவு இயற்கை அருமையான பாட்டு! குயில் கூவ மயிலாலும் அருள். அருள் எப்படி இருக்கிறது? சோலைகள் நிறைந்திருக்கிறது, பல்வேறு வகையான வண்ண மலர்கள் பூத்திருக்கின்றன. அந்த மயில்களும் அந்த மலர்களும் கொய்யுலா மலர்ச்சோலை, கொய்யத்தக்க அளவுக்கு அரும்புகளும் மலர்களும் நிரப்பி இருக்கிற மலர்களுடைய சோலை. அந்த சோலையில் குயில்கள் கூவுகின்றன, குயில்கள் கூவுகின்றன, மயில்கள் ஆடுகின்றன, அசைகின்றன. குயில் கூவ மயிலாலும் ஆரூரரை, அப்படிப்பட்ட ஆரூர் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருள் இருக்கிற அந்த தியாகேச பெருமானை அல்லது புற்றிடம் கொண்டாரை கையினால் தொழாதொழிந்து, பெருமானை கையினாலே தொழுதிருந்தா நான் உய்யலாம். ஆனால் நான் தவறாக என்ன நினைச்சிட்டேன், மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியனாக விளங்குகின்ற பெருமானுடைய தாளை தொழாமல் மனதை சமன்பால் பறிகொடுத்து உய்யலாம் என்றெண்ணி உரிதூக்கி உழிதந்தேன். சமணனை போல நான் கையில் உரியை சுமந்து கொண்டு திரிந்தேன். கொய்யுலாம் மலர்ச்சோலை குயில் கூவ மயிலாலும் ஆரூரரை கையினால் தொழாதொழிந்து. இப்ப கையினுடைய பயனே கைகால் குப்பித் தொழீர், கரமலர முட்டியுங்கள், கரங்கூவிவார் ஒன்றுகிடும் தோன்றில் சரங்குவிவார் ஊங்குவிக்கும் சீரோன் என்றெல்லாம் இந்த கையினுடைய பயன் சொல்லப்படுகிறது. கைகால் குப்பித் தொழீர் அங்கமாலையில. அப்ப கையுடைய வேலை தொழுவதுதான். கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டார் என்று விளங்கினார் என்றார் திருக்கூட்டச்சாரத்துல. அப்படி கொய்யுலா மலர்ச்சோலை குயில் கூவ மயிலாலும் ஆரூரரை கையினால் தொழாதொழிந்து கனி இருப்ப,
சிவம் என்னும் கனி இருக்க, சைவம் என்னும் கனி இருக்க, காய் கவர்ந்த காஞ்சரங்காய் போன்ற கசப்பான கொல்லும் தன்மை வாய்ந்த காய் கவர்ந்த கல்வன் ஆனேன். கல்வனேனே என்றால் ஒரு ஆக்க சொல்லை வருவித்துக் கொள்ளுங்கள். கல்வன் ஆனேன், கல்வனேனே ஆனேன், கல்வன் ஆனேன், கல்வனாக நான் ஆனேன். எப்படிப்பட்ட கல்வன் என்ற காரணம்? உண்மையை தெரியாமல், உண்மையை மறைத்து பெருமானுடைய தாளை தோழுவதுதான் சிறப்பு என்பதை மறுத்து அந்த உரிதூக்கி உழி தந்தால் உய்யலாம் என்று எண்ணியதுதான் கள்ளம். அப்படிப்பட்ட கல்வனானேன். இனிய காய் இருக்க, இனிய கனி இருக்க. நிறைய இடங்கள்ல நான் பார்ப்போம் கனியை போன்ற பெருமான். அது சிவக்கனி. அது இருக்க காஞ்சரங்காய் போன்ற கசப்பான கொல்லும் தன்மை வாய்ந்த காயை நான் தேடினேன் என்று சமணத்தை இடித்து சொல்கிறார் தன்னுடைய அனுபவம். அடுத்து பாருங்க என்ன பெருமானுடைய சிறப்பு. ஒரு பாடல் சொல்லிட்டு வர்றார். என்பெருத்தி நரம்புதோல் புகப்பெய்திட்டு என்னை ஓர் உருவமாக்கி இன்பெருத்தி முன்னிருந்த வினை தீர்த்திட்டு என் உள்ளம் கோயிலாக்கி. பெருமான் இவ்வளவு செஞ்சிருக்கிறார். பின்னாடி உணர்றார். என்பெருத்தி நம்ம உடம்பு இப்படி எல்லாம் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. என்பெருத்தி நரம்பு தோல் புகப்பெய்து பின்னாடி நரம்பெல்லாம் உள்ள வச்சு கட்டி ஒரு ஆக்கை. யாக்கைன்னா கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். சப்த தாதுக்களால் கட்டப்பட்டது. ஒரு வீடு கட்டுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதே போல ஒரு 7 வகையான தாதுக்களால் கட்டப்பட்டதுதான் இந்த உடம்பு. அதனால இதுக்கு பேர் யாக்கைன்னு பேர். யாக்கைனாலே கட்டுறதுன்னு அர்த்தம். உடம்பு கட்டப்பட்டிருக்கிறது. என்பெருத்தி நரம்பு தோல் புகப்பெய்திட்டு என்னை ஓர் உருவம் ஆக்கி. இதெல்லாம் இருந்தாலும் என்னை ஓர் உருவம் ஆக்கி. இதெல்லாம் பெருமான் தான் செய்யறான். இன்பிருத்தி இன்பமான வாழ்க்கையில இருக்க செய்து முன்பிருந்த வினை தீர்த்திட்டு என்னுடைய நான் குவிச்சு வச்சிருந்த சஞ்சித வினைகளை எல்லாம் தொலைச்சு முழுவிட்டு என் உள்ளம் கோயிலாக்கி. என்னுடைய உள்ளத்தை கோயிலாக்கினார். நானும் கோயிலாக்கினேன். பிறகுதான் பெருமானுடைய அருளால் தான் நம்ம உள்ளத்தை கோயிலாக்க முடியும். நம்முடைய திரு கழுமல மும்மணி கோவை என்ற ஒரு நூலை நாம் இடைமருதீசன் சாத்திர கோவிலை சிந்தித்திருக்கிறோம். அந்த திருக்கழுமல மும்மணி கோவையில பட்டினத்தடிகள் சொல்லுவார். என்ன சொல்றாருன்னா, என்னுடைய உள்ளத்தை ஐவகை கடாவும் யாப்போவில் தகற்றி. இந்த 5 கடா உலகத்துல உள்ளத்துல இருக்கிற மெய்வாய் கண்மூக்கு செவி, இந்த 5 கடா நம்முடைய நல்ல வழியை போகாம தீய வழி இழுத்துட்டு போகும். அந்த 5 கடாவையும் அது ஒரு உருவகப்படுத்துகிறார். பொறிகளையும் புலங்களையும் யாப்போவில் அகற்றி கட்ட வைத்து வரவிட்டு அன்போடு மெழுகி உள்ளத்தை அன்பாலே மெழுகி அருள் விளக்கேற்றி ஞானம் என்னும் விளக்கை உள்ளத்திலே ஏற்றி துன்ப இருளை துறந்து. ஞான விளக்கு உள்ளே ஏற்றப்படுவானால் துன்பமாகி இருள் அகன்று போகும் அல்லவா? அப்படி துறந்து முன்புறம் மெய்யனும் விதானம் விரித்து, உண்மை என்று சொல்லப்படுகிற சத்தியம் என்று சொல்லப்படுகிற மேற்கட்டியை விரித்து நொய்ய கீழ்மையில் தொடர்ந்து கிடந்த என் சிந்தை. அது வரைக்கும் கீழ்மையிலே கிடந்த என்னுடைய மனதை சிந்தை என்னும் பாழறையை உனக்கு பள்ளி அறையாக்கினேன் என்று சொல்வார் பட்டினத்தடிகள். சிந்தை பாழறை உனக்கு பள்ளி அறையாக்கி. பெருமானை எழுந்துருளச் செய்வதற்கு அப்படியெல்லாம் தூய்மைப்படுத்தினாராம் பட்டினத்தடிகள் தன்னுடைய மனத்தை. நாமும் நம்முடைய மனதை பெருமான் எழுந்துருள வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டும். இதெல்லாம் ரொம்ப அருமையா சொல்வார். அதுல கருமுதல் தொடங்கி பெருநாள் எல்லாம் காமந்த ஒளி கழிவரும் பொய்யனும் என்று தொடங்குகிற அந்த பெரிய பாடல்ல கழுமல மும்மணி கோவையுடைய 4வது பாடலை அன்பர்கள் படித்தறிந்து மகிழ்வார்களாக. அதுல நம்முடைய மனசை எப்படி தூய்மையாக்குவது, மனதை எப்படி கோயிலாக்குவது, அது முதல்ல பாழறையாக கிடக்கும் நம்முடைய மனம். அப்படி பாழறையாக கிடக்கிற அந்த மனத்தை பெருமான் எழுந்தருள் இருக்கிற பள்ளியறையாக்க வேண்டும் என்றால் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய பட்டினத்தடிகள் அங்கே கழுமல மும்மணி கோவையிலே பாடுவார். அதுபோல இங்கேயும் பாருங்க. என்பெருத்தி நரம்புதோல் புகப்பெய்திட்டு என்னை ஒரு உருவமாக்கி இன்பெருத்தி முன்பு இருந்த வினை தீர்த்திட்டு என் உள்ளம் கோயிலாக்கி. என்னுடைய உள்ளம் பெருங்கோயில் உடம்பாயம் வள்ளற்பிரானார்க்கு ஆய் கோபுரவாசன் என்று சொல்வார்கள். அதுபோல இங்கே என் உள்ளம் கோயிலாக்கி அன்பிருத்தி. எல்லாம் பெருமான் தான் செய்யறான். உள்ளத்துக்குள் அன்பையும் இருக்க செய்து அடியேனை கூழாட்கொண்டு.
தன்னுடைய அருளாலே ஆட்கொள்ளுகிறார். கூழாட்கொள்ளு, கூழ்னா உணவுன்னு அர்த்தம், பயிர்னு அர்த்தம். அந்த கூழ் என்பது குழை என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கும். கூழைமை என்றெல்லாம் வரும். அதுல திருவாசகத்திலே வரும் கூழாட்கொள்ளும் தன்மை, கூழமை என்பார்கள். அது போல இங்கே குழைந்து ஆட்கொள்கிறார் பெருமான். மனம் குழைந்து, மனத்தை குழைவித்து நம்மளை ஆட்கொள்கிறார். குழைத்த பத்துன்னு ஒரு பகுதி திருவாசகத்துல, மனத்தை குழைய செய்து பெருமான் ஆட்கொள்ளுவது. அதுபோல இங்கே அன்பிருத்தி அடியேனை கூழாட்கொண்டு மனத்தை குழைய செய்து தன்னுடைய அருளாய் என்னை ஆட்கொண்டு அருள் செய்த ஆரூரதம் முன்பிருக்கும் விதியின்றி, அப்படியெல்லாம் அருள் செய்த திருவாரூரில் எழுந்தருள் இருக்கிற புற்றிடங்கொண்டாருக்கு முன்னாலே இருக்கின்ற விதி இல்லாமல் நான் என்ன பண்ணிட்டேன், முயல் விட்டு காக்கை பின் போனவாறே. முயலை விட்டுட்டு காக்கையை விரட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அது நாங்க முயல் விட்டு காக்கை பின் போனவாறே என்பது ஒரு பழமொழி. போன பாட்டில் சொன்னார்ல, கனி இருக்க காய் கவர்ந்த கல்வனேனே. இங்கே முயல் விட்டு காக்கை பின் போனவாறே. முயல் என்பது சைவம், காக்கை என்பது சமம். அப்படி நம்ம உருவகமாக படுத்திக் கொள்ள வேண்டும். அதுல என்ன சொல்றாரு பெருமான், என்னன்னா அருள் செய்திருக்கிறார். இந்த பாடலில் சொல்லப்படுகிற செய்திகளை பெருமான் எப்படிப்பட்ட அருளெல்லாம் செய்திருக்கிறார் சொல்றாரு. மெய்யலாம் வெந்நீர் அல்ல என்பிருத்தி நரம்புதோல் புகப்பெய்திட்டு என்னை ஓர் உருவமாக்கி. இந்த எலும்பு, நரம்பு, தசை, தோல், நம் இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு உருவம் கிடைக்கும். அப்படி என்பிருத்தி நரம்புதோல் புகப்பெய்திட்டு என்னை ஒரு உருவமாக்கி இன்பிருத்தி என்னை இன்பத்தில் இருக்க செய்ய. அது பெரிய வேலை இல்லைங்களா? எல்லாரும் பிறந்த எல்லாரும் இன்பத்துல இருக்கிறான்னா சொல்றாரு. இன்பிருத்தி முன்பிருந்த வினைதீர்த்திட்டு என்னுடைய நான் முன்னே குவித்து வைத்திருக்கிற சஞ்சிதங்களை எல்லாவற்றையும் ஒழித்து என் உள்ளம் கோயிலாக்கி, பெருமான் எழுந்தருளுகிற அளவுக்கு என்னுடைய மனத்தையும் கோயிலாக்கி, அன்பிருத்தி பெருமானிடத்து அன்பு செய்கிற அளவுக்கு பக்குவப்படுத்தி அடியேனை கூழாட்கொண்டு தன்னுடைய அருளாயே குழைத்து என்னை ஆட்கொண்டு, அப்படிப்பட்ட அருள் செய்த ஆரூரராகிய பெருமானுக்கு முன்னாலே இருக்கிற விதியின்றி முயல் விட்டு காக்கை பின் நான் அலைந்தேன் என்றார் சொல்றார். இந்த முயல் விட்டு காக்கை பின் அலைதல் என்றால் என்ன என்றால், முயலின் பின் போதல் எளிது, ஏன்னா அது தரையில தான் ஓடும். காக்கை பறந்து போகும். மனித உயிர்களுக்கு, மனித உடம்பெடுத்தவர்களுக்கு பறக்கிற தன்மை எளிதில்லை. எனவே பறத்தலாகிய இயல்பில்லாத உயிர்க்கு காக்கைக்கு பின் போதல் என்பது அரிது, முடியவே முடியாதுன்னு அர்த்தம். முயலை சைவத்துக்கு உவமையாகவும் காக்கையை சமணத்துக்கு உயவாகவும் ஒப்பு படுத்தி காட்டுகிறார் நாவுக்கரசர் பெருமான். அருள் வழி செல்லாது நான் மறுவழி போனேன் என்பதுதான் இந்த பாடலுடைய, இந்த பழமொழியினுடைய பொருள். அருள் வழி சென்றிருக்க வேண்டும். அருள் வழி செல்லாமல் நான் மயக்கத்தின் வழி சென்றேன். அவ்வாறு மயக்கத்தின் வழி சென்ற என்னை அருள் வழிப்படுத்தினார் பெருமான் என்பதை இந்த பாடல்ல பெருமானுடைய பெருங்கருணை பேராற்றலை சொல்கிறார். என்னை ஒரு உருவாக்கினார், நான் எப்பொழுதும் இன்பத்திலே இருக்க செய்தார், என்னுடைய வினைகளை எல்லாம் தீர்த்தார், என்னுடைய உள்ளத்தை கோயிலாக்கினார், அதிலே அன்பு நிலைபெறச் செய்தார், என்னையும் ஆட்கொண்டார். இவ்வளவு செய்த பெருமானுக்கு முன்னாலே இருக்கின்ற விதி இல்லாமல் நான் அங்கே போய் மாட்டிக்கொண்டேன். அப்படிப்பட்ட ஒரு தவறான செயலை செய்தேன். முயல் விட்டு காக்கை பின் அலைந்தேன், அருளை விட்டு மருளுக்குள் நான் மயங்கினேன் என்று இந்த இரண்டாவது பாடல் வழியாக சொல்கிறார். அடுத்த மூன்றாவது பாடல், பெருகுவித்து என் பாவத்தை பண்டலாம் உடர்கள் சம் சொல்லே கேட்டு உருகுவித்து என் உள்ளத்தினுள் இருந்த கள்ளத்தை தள்ளி போக்கி அருகுவித்து பிணிகாட்டி ஆட்கொண்டு பிணி தீர்த்த ஆரூரதம் அருகிருக்கும் விதியின்றி அறம் இருக்க மரவிலைக்கு கொண்டவாறே என்று, அறம் இருக்க மரம் விலைக்கு கொண்டவாறே, அறம் இருக்க பாவத்தை நான் விலை கொடுத்து வாங்கினேன் என்று சொல்கிறார். இதான் பழமொழி. எப்படி பாட்டு சொல்லும் பாருங்க. என் பாவத்தை பெருகுவித்து என் பாவத்தை மாற்றிங்க, பாவத்தை பெருகுவித்து பண்டலாம் குண்டர்கள் தம் சொல்லே கேட்டு, நான் சமண சமயத்தில் இருக்கிற பொழுது அந்த இடிந்தவர்களாகிய கீழோர்களாகிய அந்த சமணர்களுடைய சொல்லையே உண்மையானது என்று கேட்டு உருகுவித்து, அதனாலே நான் உருகி போனேன். அப்படிப்பட்ட என்னுடைய உள்ளத்துக்குள் இருந்த கள்ளத்தை தள்ளி போக்கி, என்னுடைய உள்ளத்துக்குள் மறைந்திருந்த ஆணவக்கரையினை முழுமையாக அகற்றி அருகுவித்து தன் சமயம் சாருமாறு அருகே வர செய்து, அதுக்கு என்ன பண்ணார், பிணி காட்டி ஆட்கொண்டு.
சூளை என்னும் பிணியை கொடுத்து சூளை மடுத்து ஆழ்வம் என்று சொன்னார் அல்லவா, அது போல பிணி காட்டி ஆட்கொண்டதோடு மட்டுமல்லாமல் நான் கூற்றாயினவாறு விளக்குகள் இது என்னும் ஒரு பதியத்தை பாடிய உடனே நிறைவில் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட பெருமான் பிணி தீர்த்த ஆரூர், என்னுடைய பிணியினை எல்லாம் தீர்த்து வைத்த ஆரூர் பெருமானுடைய அருகிருக்கும் விதியின்றி எப்பொழுதும் பெருமானுடைய அருகிலே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விதி இல்லாமல் அறம் இருக்க பாவத்தை விலைக்குவானே, அறம் இருக்க மரம் விலைக்கு கொண்டவானே, அறத்தை வாங்காமல் பாவத்தை விலைக்கு வாங்கியது போல நான் செயல்பட்டேன் என்று இந்த பாடலில் அகச்சான்றாக குறிப்பிடுகிறார். அடுத்து 4வது பாடல். உண்டனாய் தலைபறித்து குவிமுலையார் நகைகாணாது உடிதர்வேனை. சமண குருமார்கள் எப்படி அலைவாங்கன்னா, அறிவற்றவர்களாக தலை பறித்து ஒவ்வொரு முடியாக பிடுங்கி குவிமுலையார் நகை காணாது ஒளிதருவேனை. பெண்களை கண்டாலே வெட்கப்பட்டு அஞ்சு ஓடுவார்கள். காரணம், அவர்கள் பலர் திகம்பர்கள், ஆடையற்றவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் இவருடைய செயல்கள் எல்லாம் இழிவான செயல். எனவே அப்படிப்பட்ட செயல்களுக்காக பெண்கள் நாயாடுகிற பொழுது அதை கண்டு ஓடுவார்கள். அதான் இங்க குண்டனாய் தலைபறித்து குவிமுலையார் நகை, பெண்களுடைய நகை நானாது ஒளிதருவேனே. அப்படிப்பட்ட பெண்களுடைய நகைக்கும் கூட நான் கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் திரிந்தேன். அவ்வாறு திரிந்தேன் என்னை எப்படி சமண குருமார்கள் எல்லாம் எல்லாரும் உடையின்றி திரிவார்கள், பார்க்கிறவன் சிரிப்பா இல்லையா? அப்படிப்பட்ட சிரிப்பு இருந்தாலும் நகைத்தாலும் கூட அதையும் பொருட்படுத்தாமல் திரிந்த என்னை பண்டமாப்படுத்தி என்னையும் ஒரு பொருளாக்கி, பண்டமாப்படுத்து என்றால் என்னையும் ஒரு பொருளாக்கி நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சியை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அவ்வளியவார் அறுபதுவானச்சோவை என்று மணிவாசக பெருமான் கடைசியில போறோம். அதுபோல பண்டமா படுத்தென்னை பால் தலையில் தெளித்து, பால் தலையில் தெளிக்கிறது இவரை தீட்சை கொடுத்து தன் பால் ஈர்க்கிறது தான். பஞ்சகவியதெல்லாம் தெளிச்சு ஈர்க்கிறது. அங்க நம்ம அம்மையார் திருநீற்றை அளித்தானே, திருவைந்தெழுத்து சொல்லி திருநீரை அளித்து தானே உபதேசம் பண்ணி தன்பால் ஈர்த்து கொள்வார். அதான் இங்கே பால் தலையில் தெளித்து தன் பாதம் காட்டி தன்னுடைய திருவடியையும் காட்டி நல்லூர் திருவடி சூட்டினரெல்லாம் காட்டி தொண்டெல்லாம் இசைபாட, தொண்டர்களெல்லாம் என்னை சூழ்ந்து வந்து இசைபாட தூமுருவல் அருள் செய்யும் ஆரூரை, தூய்மையான முருவல் என்னை பார்த்து இனிமையாக அங்கே என்று வந்தா என்னும் திருக்குறிப்பை பாட்டார்களோ அதை போல தூமுருவல் அருள் செய்யும் ஆரூரரை பண்டெல்லாம் அறியாதே, நான் முன்பே அறிந்திருக்க வேண்டும். அவ்வாறு அறியாமல் பனி நீரால் பாவை செய்ய பாவித்தேனே. பனினா குளிர்ச்சியான தண்ணீரால பொம்மை செய்ய முடியுமா? குளிர்ச்சியான தண்ணீரால் பொம்மை எப்படி செய்ய முடியாதோ அதை போல நான் சமணம் சார்ந்திருந்து நல்ல செயல்களை செய்ய முடியாமல் போயிற்று. அப்படிப்பட்ட நிலையில் பெருமான் என்ன செய்கிறார்? தன்னுடைய பாதத்தை சூட்டினார். பால் தெளித்து என்னை சைவத்திற்கு ஏற்றுக்கொண்டார், தீட்சை செய்து ஏற்றுக்கொண்டார். தொண்டர்களெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டு இசைபாட வரச் செய்தார். தன்னுடைய தூமுருவலை காட்டி என்னை ஆட்கொண்டார். அப்படிப்பட்ட பேரொருள் பெருமானை பண்டெல்லாம் துதியாதே, நான் வணங்காமல் அறியாமல் பனி நீரால் பாவை செய்து, பாவைன்னா பொம்மைன்னு அர்த்தம், குளிர்ச்சியான தண்ணீரால பொம்மை செய்து நான் இழைத்து போனேன், பாவித்தேன் என்று இந்த 4வது பாடல்ல சொன்னவர். அடுத்த பாடலை பாருங்க. துன்னாகத்தேன் ஆகி துர்ச்சனவர் சொல் கேட்டு துவர் வாய்க்கொண்டு என்னாக திரிதந்து இங்கு இருகை ஏற்றிட உண்ட ஏழையன் நான் பொன்னாகத்து அடியேனை புகப்பெய்து பொருட்படுத்த ஆரூரரை என்னாகத்து இருத்தாதே ஏதன்போர்க்கு ஆதனாய் அகப்பட்டேன். ஏதன்போர்க்கு ஆதனாய் அகப்பட்டேன் என்பது இங்கே பழமொழி. பார்ப்போம். துன்னாக திரிந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஆகம்னா உடம்பு, துண்ண ஆகம்னா பயனில்லாத உடம்பு, பயனில்லாத உடம்பாக அதோடு பருத்து தெரிந்து கொண்டிருந்த என்னை எதனாலே துர்ச்சனவர் சொல் கேட்டு, துன்மதி கற்பிக்கின்ற அந்த சமணர்களுடைய சொல்லை கேட்டு துவர் வாய் கொண்டு, இந்த கடுக்கையே எப்பொழுதும் தின்று கொண்டு பல்விளக்காமல் இருப்பதனாலே அவர்களுடைய வாயெல்லாம் சுக்கு தின்பவர்கள், சுக்கையும் கடுக்காயும் தின்பதனாலே அவர்களுடைய வாயெல்லாம் துவர் வாய் என்று சொல்லப்படும். அப்படி துவர் வாய் கொண்டு என்னாக திரிதந்து, என்னாக திரிதன்னா நான் என்ன நினைச்சோம் அப்படி எல்லாம்
மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் இல்லாம மனம் போன போக்கெல்லாம் போய் இருகை ஏற்றிட உண்டை ஏழையன். உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க சமணர்கள். என்ன செய்வாங்க? வட்டமாக நின்று கொள்வார்கள். இடையிலே ஒருத்தன் ஊட்டுவாங்க, ஒருத்தன் இருப்பான். அவன் கவனமாக சோற்றை ஊட்டி வட்டமாக நின்று கொண்டிருக்கிற சமண குருமார்கள் கையில போடுவான். அதான் அந்த இருகை ஏற்று உண்டுவது. அதான் இங்கே சொல்றா பாருங்க. என்னாக திடீரென்று இங்கு இருகை ஏற்றிட உண்ட ஏழை என்னா. ஏழை என்னா அறிவிலி என்பது பொருள். அறிவின் ஏழை ஏழை என்னான் பொன்னாகத்து அடியேனை புகப்பெய்து. என்னுடைய உடம்பை பொன் போன்ற ஆகமாக தூய்மை செய்து பெருமான் தூய்மை செய்தார். நல்லா வேண்டார் இல்லைங்களா? ஒரு இடத்துல போய் சமணத்தில் இருந்த இந்த உடம்போடு வாழ நான் தெரிய எனக்கு நீ மூவிலை சோளமும் இடமும் குறியை பொறித்து வை என்று வேண்டிக் கொண்டதாவெல்லாம் அந்த வெண்ணாகடத்துல. அப்போ அந்த உடம்பை என்ன ஆக்குறார்? பொன்னாக மாற்றுகிறார், தூய்மையாக மாற்றுகிறார். பொன்னாகத்து அடியேனை புகப்பெய்து பொருட்படுத்த ஆரூரை என்னையும் ஒரு பொருளாக ஆட்கொண்ட அரூர் பெருமானை என் ஆகத்திருத்தாதே, என்னுடைய மனசுக்குள் என்னுடைய உடம்புக்குள் இருத்தாமல் ஏதன் போர்க்கு ஆதனாயகப்பட்டேன். என்ன ஏதன் போர்னா சம்மதமே இல்லாத ரெண்டு பேர், தொடர்பே இல்லாத ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க போய் நாம் என்ன ஆகும்? அறிவிலியாக போய் நாம் தாக்கப்படுவோம். அதான் ஏதன் போர்க்கு, ஏதன் என்றால் தொடர்பு இல்லாத இருவர், அவர்கள் செய்து கொண்டிருக்கிற போர்களுக்கு இடையே, சண்டைக்கு இடையே ஆதனாய் அறிவிலியாய் அகப்பட்டேன். போனா என்ன ஆகும் பாருங்க. நிறைய பேர் அப்படிலாம் அடி வாங்குவான். சம்பந்தமே இல்லாத யாரோ ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருப்பான். இவன் விளக்க போவான், அங்க போய் மாட்டிட்டு இருப்பான். இவன் ரெண்டு பேராலும் தாக்கப்படுவான். அத ஏதன் போர். ஏதன் போர்க்கு அதனாய் அகப்பட்டேன் என்றால் அறிவிலியாக நான் அகப்பட்டு கொண்டது போல இங்க நான் சமணர்களிடம் போய் அறிவிலியாய் மாட்டிக்கொண்டேன். அவர்கள் தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொள்ளலாம். ஆனால் அங்கே போய் சமணன் சைவம் சார வேண்டிய நான் அறிவிலியாய் அங்கே போய் நான் அகப்பட்டுக் கொண்டேன் என்று இந்த ஏதன் போக்கு அதனாய் அகப்பட்டேன் அதனுடைய பொருள். அடுத்த பாருங்கள். பப்போதி பவனனாய் பறித்தது ஓர் தலையோடே திரிதர்வேனை. நான் எப்படி சமணனாக இருந்த பொழுது திரிந்தேன் என்று சொல்கிறார். பப்போதி என்றால் பப்புனா பரப்பு, பப்பற விட்டிருந்து என்று நம்ம திருவாசகத்துல படிப்போம். அதுதான் பரப்பு தான். என்ன பறந்துபட்ட ஒரு நூல்கள் நிறைய இருந்தது சமணர்கள்ட்ட. அந்த நூல்கள் எல்லாம் என்ன செய்யும் சொன்னா, இந்த உலகில் பிறவியையே மீண்டும் மீண்டும் உண்டாக்குவதற்கான வழியை மட்டும் காட்டுகிற நூல்கள், பறந்துபட்ட நூல்கள். அப்படிப்பட்ட நூல்களையே ஓதி பிறவிருத்தியை உண்டாக்கும் நூல்களையே என்று உரையாசிரியர் எழுதுவார்கள். அந்த பிறவிருத்தினா என்ன? மீண்டும் மீண்டும் பிறவியை உண்டாக்குகின்ற கருத்தை சொல்லி தருகின்ற நூல்களையே நான் படித்து, அதான் பப்போதி பவனனாய். பவனன் என்றால் சமணன் பவன நந்தியும் கனக நந்தியும் புஷ்ப நந்தியும் என்றெல்லாம் சுதரர் பாடுவார். அந்த 8 மலைகளில் இருந்த 80 குண்டங்கள் இந்த சமணர்களை பற்றியும் சொல்லுவார்கள். அப்படி பப்போதி பவனனாய் பறித்ததோர் தலையோடே. என் தலை என்னாச்சு? ஒவ்வொரு முடியா பிடிங்கி எரிஞ்சது. பானை பறித்ததோர் தலையோடே திரிதர்வேனையா அலைகின்ற எண்ணெய், திரிந்த எண்ணெய் ஒப்போட ஓதுவித்து. ஒப்போட என்றால் நிகரில்லாத அளவுக்கு. ஒப்புன்னா நிகர், ஓடன்னா நிகரில்லாத அளவுக்கு எனக்கு நல்ல சமய கருத்துக்களை எல்லாம் ஓதுவித்து என் உள்ளத்தினுள் இருந்து அங்கு உறுதி காட்டி, என் உள்ளத்துக்குள்ளே பெருமான் தங்கி இருந்து அங்கேயும் உறுதியை காட்டி ஓமையிலா கலைஞானத்தை தந்து அப்போதைக்கு அப்போதும் அடியார்களுக்கு ஆரமுதாமாறும். எப்போல்லாம் நினைச்சாலும் அப்பெல்லாம் அடியவர்களுக்கு இனிய அமுது போல விளங்குகின்ற ஆரூர் பெருமானை எப்போதும் நினையாதே, எப்போதும் நினைத்திருக்க வேண்டும். ஆனால் நினையாமல் இருட்டறையில் மரடுகிறது எய்த்தவாறே. நான் இருட்டறையிலே போய் மலட்டுத்தன்மையுடைய மாட்டை கறந்தால் என்ன கிடைக்கும்? அறையும் இருட்டறை. அங்கே இது குருடும் குருட்டாட்டம் மாட்டி குருடும் குழி விழுந்தவாரேன்னு சொல்றது மாதிரி இங்கே இருட்டறையில் போய் ஒரு மலட்டு பசுவை கலந்தால் என்ன பயன் கிடைக்கும்? எதுவும் கிடைக்காது அல்லவா? அறையும் இருட்டறை, மாடும் மரட்டு மாடு. இருட்டறையில் மரடு கறந்து இழைத்து போனால் எப்படிப்பட்ட ஒரு தன்மை அடையலாமோ அந்த தன்மையை நான் அடைந்தேன். எதனாலே? சமணர்களுடைய நூல்களை படித்தேன். அது மீண்டும் மீண்டும் பிறவிக்கு நம்மை ஆளாக்குகிற நூல்கள். அதை படித்திருந்த என்னை சுவாமி என்ன பண்றாரு? ஒப்போட ஓதி வைத்து நல்லவற்றை ஓதச் செய்தார்.
நிகரில்லாதவற்றை கற்கச் செய்தால் ஓதுவித்து என் உள்ளத்துக்குள் பகவான் இருந்து அங்கேயும் உறுதி காட்டி நிலையாக அவர் இருக்கின்ற தன்மையை நமக்கு காட்டி அப்போதைக்கு அப்போதும் அடியவர்களுக்கு ஆரம்பமாகும். இங்கே ஆரூரர் பெருமானுடைய சிறப்பை சொல்கிறார். எப்பெல்லாம் நினைக்கிறார்களோ அடியார்கள் அப்பொழுதெல்லாம் பெருமான் ஆரூர் பெருமான் அமுதமாக இனிப்பவர், அமுதமாக துணையை நிற்பவர். அப்படிப்பட்ட பெருமானை எப்போதும் நினையாதே, நான் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நினைக்காமல் சமன் சார்ந்தமையினாலே அவர்கள் பிறவிக்கு மீண்டும் ஆட்படுத்துகிற நூலை சொல்லி தந்தார்கள். அதையே நான் கற்றிருந்ததனாலே பெருமானை நினையாதே, இருட்டறை போன்ற சமணத்திலிருந்து மலட்டுத்தன்மையுடைய அவர்களுடைய நூலை நான் கற்றிருந்தேன் என்று இந்த இருட்டறையில் மலட்டு கடந்து எய்த்தவரை இழைத்து போனேன் என்று இந்த பழமொழி சொல்கிறது. அடுத்த பாடல் பாருங்க. எரிவொன்று அறியாதே கண்ணள தலைவரித்து கையில் உண்டு. இந்த பதியத்தை மட்டும் நான் இப்பொழுது நிறைவு செய்துள்ளோம். கதி ஒன்றும் அறியாதே கண்ணள தலைவரித்து கையில் உண்டு பதிவொன்றும் நெடுவீதி பலர்கான நகைநானாவது ஒளிதர்வேற்கு. சமணர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள். கதி ஒன்றும் அறியாதே. எது செல் கதி? கதி என்பது பெருமானுடைய திருவடியை சென்றடைகின்ற வழியை காட்டுவதுதான் கதி. நல்ல கதிக்கு யாதுமோர் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை என்பார் ஞானசம்பந்தர். அப்படி நல்ல கதியை தேடாமல் கதி ஒன்றும் அறியாதே கண் அழல, கண் வெப்பம் மிக வெம்மை எழ தலை பறித்து ஒவ்வொரு முடியா பிடுங்கி கையில் உண்டு. நாம் முன்பே சொன்னது போல ஊட்டு போவன் ஒருவன் கோட 2 கையிலும் ஏற்று விட்டு பதிவொன்றும் நெடுவீதி பலர்கான நானாது. பதிவொன்றும்னா ஊரில் பொருந்தி இருக்கிற வீதிகள். பதி ஒன்றுதல் என்றால் ஊரில் பொருந்தி இருக்கிற ஒவ்வொரு வீதியும் ஊர்ல பொருந்த இருக்கு. எனவே பதிவொன்று நடுவீதி, ஒவ்வொரு தளத்திலும் பொருந்தி இருக்கிற நீண்ட வீதிகளில் பலரும் காண. எப்படி இந்த தலை பறித்து கண் அழல கதி ஒன்றும் தெரியாமல் வெப்பத்தால் மயிரை பறிப்பதனாலே உடம்பெல்லாம் சூடாகி கண்ணழல முடிபறித்து கையிலே வாங்கி உண்டு வீதியில அழல்கிற போகிற பொழுதெல்லாம் எல்லாரும் நகைக்கிறார்கள். அப்படி பதிவொன்று நெடுவீதி பலர்கான. பதிவொன்றுன்னா ஊரில் பொருந்தி இருக்கிற நீண்ட வீதிகளில் இருக்கிற பலரும் காண நகை நானாது ஒளிதர்வேற்கு. இவர்கள் ஆடையின்றி திரிவார்கள் அல்லவா, அதனாலே மற்றவர்கள் பார்க்கிறவர்கள்லாம் சிரிப்பார்கள். அவர்களுடைய சிரிப்பு கண்டு இவர்கள் வெட்கப்படாமல் திரிவார்கள். அவ்வாறு தெரிதருகிற எனக்கு திரிதருவேற்கு ஊழிதருவேற்கு, ஊழிதருகின்ற எனக்கு அர்த்தம். ஊழிதருவேனுக்கு என்பது ஊழிதருவேற்கு மதிதந்த ஆவூரில் வார்தேனை. அறிவை தந்தது யார் என்றால் நீண்ட தேனாக ஒழுகுகின்ற தேனாக விளங்குகின்ற அந்த புற்றிடம் கொண்டதான் எனக்கு இப்படிப்பட்ட மதி தந்தார். அதான் மதிதந்த ஆவூரில் வார்தேனை. தேன் என்பது இங்கு உருவகம். அந்த இடைமருதில் ஆனந்த தேன் இருந்த பொதை பரவினாம் புகல்லி உயாமோ என்று மணிவாசகர் பாடுவது போல பெருமானை தேனாக உருவகம் செய்வதும் பெருமான் இடத்தில் இருக்கிற கருவறையை தேனடையாகவும் பொந்தாகவும் உருவகம் செய்வதும் ஒரு மரபு. அதுபோல இங்க மதிதந்த ஆரூரில் வாரேனை வாய்மடுத்து அறிவை தந்த திருவாரூரில் எழுந்தருள் இருக்கிற பெருமானாகிய தேனை நாம் வாயில் மடுத்து பருகி உய்யும். அதாங்க பருகுவதனாலே காரண பெயரச்சம் சொல்லுவாங்க, காரிய பெயரச்சம் சொல்லுவாங்க. பருகுவதனாலே உய்தி பெறலாம். அந்த திருவாரூரில் இருக்கின்ற தேனாக விளங்குகின்ற பெருமானை பருகுவதனாலே. இந்த பருகுதல் என்ன? பெருமானை தேனாக உருவகம் செய்கிற பொழுது அந்த பெருமானுடைய அருளை அனுபவித்தல் என்பது பருகுதல் தான். பருகுவன் அண்ணா ஆர்வத்தனாகி என்று சொல்வார்கள். ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதை மாணவன் எப்படி கேட்க வேண்டும் என்றால் ஆர்வத்தோடு கேட்க வேண்டும். அது எப்படிப்பட்ட ஆர்வமாக இருக்க வேண்டும் என்றால் பருகுவது போன்ற ஆர்வமாக இருக்க வேண்டும் சொல்வார். அது போல இங்கேயும் வாய்மடுத்து மடுத்தல் எல்லாம் உள்ளே விழுங்குதல். பருகி உய்யும் விதியின்றி, அப்படிப்பட்ட ஒரு விதி இல்லாமல் மதியிலேயே ஆகிய நான் விளக்கு இருக்க மின்மினி தீ காய்ந்தவாறே. மின்மினி பூச்சி பறக்கிறது, விளக்கு இருக்கிறது என்றால் விளக்கினாலே வெப்பத்தை உண்டாக்கி அதிலே குளிர்காய வேண்டுமே தவிர, அதுதான் அறிவுடையவன் செயலை தவிர மின்மினி பூச்சிக்களை பிடித்து வைத்துக் கொண்டு குளிர்காய முடியுமா? விளக்கு இருக்கிறது, அந்த விளக்கினாலே ஓலையையோ மற்றவற்றையோ தீ உண்டாக்கி
குளிர் காய்வதுதான் அறிவுடையவருடைய செயலாக இருக்கும். அப்படி இல்லாமல் மின்மினியை பிடித்து வைத்துக் கொண்டு தீக்காய்வது எவ்வளவு எளிவானதோ அது போல மிக விளக்கு போன்ற ஞானம் தரத்தக்க மிக அருமையான சைவம் இருக்க அந்த மதியிலியாகிய நான் அந்த சைவத்தை விட்டு சவணமாகிய மின்மினியை குளிராய்வதற்கு தேர்ந்தெடுத்தேன் என்று தன்னுடைய நிலைக்கு மிக இறங்கி பாடுகிறார் இந்த பாடல். அடுத்த பாடல் பாருங்க, 8வது பாடல். இன்னும் ஒவ்வொரு பாடலையும் ஆழமான பொருள் இருக்கிறது. அன்பர்கள் தனித்தனியே படித்து சிந்தித்து உணர்வார்களாங்க. ஏனென்றால் இங்க இருக்கிற நேரத்தில் நான் இன்னும் இந்த 1/4 மணி நேரத்தில் இந்த 3 பாடல் நிறைவு செய்தாக வேண்டும். பூவையாய் தலைபறித்து பொறியற்ற சமணீசர் சொல்லே கேட்டு காவிசேர் கண்மடவார் கண்டு ஓடி கதவடைக்கும் கல்வனேன். பாருங்க, தலைபறித்து பொறியற்ற சமணீசர் சொல்லே பூவையாய் கேட்டு. இந்த பூவையாயின்னு ஒரு முன்னாடி இருக்கிறத நாங்க வச்சிருந்தோம். பூவைன்னா ஒரு பறவை, நாகடவாய் பறவை. சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்லுவோம், கிளி மாதிரி. நாகடவாய் பறவை நார்த்தம் உரியுமா? அந்த நாகடவாய் பறவையினுடைய நாவை உரித்தால் அதுவும் நாம் சொல்லித் தருவதை சொல்லும். சமணர்கள் சொல்வதை அப்படியே நானும் கேட்டு சொன்னே தவிர புத்தியில சிந்திக்கல. இப்போ பறவை இப்போ கிளிக்கு சொல்லி கொடுத்ததுதான் சொல்லுமே தவிர அது சிந்தித்தா சொல்லும் இல்லை. அது போல பூவை என்ற பறவை இருக்கிறது, அந்த நாகடவாய் புற்கள் சொல்லி கொடுத்தது சொல்லுமே தவிர அதுக்காக சிந்திக்க தெரியாது. நானும் என்ன பண்ணேன், சமணர்கள் எது சொல்லி கொடுத்தார்களோ அதையே நானும் பிதற்றினேன் பூவையை போல. அதான் சொன்னாருங்க, தலைபறித்து பொறியற்ற சமணீசர். தலையெல்லாம் தலைமுடியெல்லாம் பிடுங்கி பொறியற்ற அறிவற்ற சமன் நீசர். நீசர்னா இடிந்தவர்கள், சமணர்களாகி இடிந்தவர்களுடைய சொல்லேயே பூவையாய் கேட்டு, பூவை சொல்வது போல, அதன் அகடவாய்ப்பை சொல்வது போல திரும்பி அவர்களுடைய சொல்லையே நானும் திரும்ப திரும்ப சொல்லி காவிசேர் கண்மடவார் கண்டு ஓடி கதவடைக்கும் கல்வனே. நானும் ஒரு கல்வனானேன். என்ன கல்வன்? காவிசேர் கண்மடவார். காவின நீலோர் புலமலர், நீலோர் புலவர் அது கோளை மலர். கோளை மலரை போன்ற கண்களை, அழகிய கண்களை உடைய மடவாரை கண்டு. மடவார் கண்டு இருக்க அங்கே 2ஆம் வேற்றுமை உருவை நாம் பிரித்துக் கொள்ள வேண்டும். மடவார் கண்டு என்றால் மடவாரை கண்டு. நீலோர் புலமலர் போன்ற அழகிய கண்களை உடைய பெண்களை கண்டு ஓடி, அவர்களுக்கு முன்னாலே ஆடையின் இருப்பதற்கு அஞ்சி, தலைபறித்து நின்று உண்பதற்கு அஞ்சி வெட்கப்பட்டு ஓடி கதவு அடைக்கும், கதவினை மூடிக்கொள்ளுகின்ற கல்வனாக நான் இருந்தேன். பாருங்க, ஏன் கல்வன் சொல்றாருன்னா, புறத்தே அவர்களுக்கு தங்களுடைய உடலை மறைத்து கொண்டு கதவடைத்து கொண்டு உள்ளே இருந்தாலும் அவர்களுடைய மனமெல்லாம் அந்த சிற்றின்ப விளைவை கொண்டிருக்கிறது தான் சமணர்களுடைய இயல்பு. சமணர்கள் இயல்பு புறத்தே மற்றவர்களுக்கு தங்கள் உடலை மறைத்துக் கொண்டு கதவடைத்துக் கொண்டு உள்ளே இருந்தாலும் மனமானது, அவருடைய அகமானது சிற்றின்பத்தை நாடிக்கொண்டிருக்கும். எனவே அவர்கள் கல்வத்தன்மை உடையவர்கள். அதான் இங்கே இவர் தன்னை சொல்லிக் கொள்கிறார். தலைபறித்து பொறியற்ற சமணீசர் சொல்லே போயை போல கேட்டு நானும் சொல்லி காவிசேர் கண் மடவாரை கண்டு. மடவார் கண்டு என்றால் மடவாரை கண்டு, நீலோர் புலவன் போன்ற அழகிய கண்களை உடைய பெண்களை பார்த்து நாணம் கொண்டு ஓடி கதவு அடைக்கும், அவர்கள் தங்களை காணாத அளவுக்கு கதவை மூடிக்கொள்ளுகின்ற கல்வனே ஆகிய நான் கல்வனேந்தன் ஆவியை போகாமே தவிர்த்து, சூழல் நோயை தந்தாலும் கூட என்னுடைய ஆவியை போகாமல் காப்பாற்றி என்னை ஆட்கொண்ட சூளை மடுத்து ஆழ்வம் என்று என்னை ஆட்கொண்ட ஆரூரரை பாவியேன் அறியாதே. அப்படிப்பட்ட பெருங்கருணை பெறராக விளங்குகிற அரூர் பெருமானுடைய கருணையெல்லாம் அறியாமல் பாழூரில் பைக்கம் புக்கு எய்த்தவாறே. ஊரே பாழ்பட்ட போன ஊர், பாழ்பட்டு போன ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் சோத்துக்கு தடுமாறுவார்கள். அவங்க கிட்ட போய் நான் பிச்சை எடுக்கிறதுக்கு அலைஞ்சது மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. பாழூரில் பைக்கம் என்றால் பிச்சை எடுத்தல் அர்த்தம். திவாகர நிகண்டு, சூடாமணி நிகண்டு அத்தனையிலேயும் பைக்கம் என்று சொல் பிச்சை என்னும் பொருளை தருவது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி பாவியேன் அறியாத நான் பாழூரில், அது ஊரே பாழ்பட்ட ஊர், நல்ல வளமான ஊர்ல போய் சோறு கேட்டா கொடுப்பான். பசிப்பிணி மருத்துவன் பண்ணம் வீடு ஆண்டு என்று ஒருவன் கேட்கிற பொழுது மழை காலத்தில் தங்களுக்கு தேவையான உணவை முன்னாடியே சேர்த்து வைத்திருக்கிற எறும்புகள்
அந்த உணவை சுமந்து கொண்டு மேற்களத்தை நோக்கி செல்வது போல பண்ணன் இல்லத்திலே இருந்து சிறார்கள் உணவுப் பொதியை சுமந்து கொண்டு வரிசையாக செல்கிறார்களே, அவ்வாறு செல்கிற வரிசையில் நீ செல்வாயானால் பண்ணனுடைய வீட்டை காணலாம் என்று ஒரு புலவன் பாடுவான். பசிப்பணி மருத்துவன் பண்ணம். அதுபோல இங்கே ஆதியே போகாமே தவிர்த்தென்னை ஆட்கொண்ட ஆரூரை பாதியே அறியாத பால் ஊர். நல்ல வளமான ஊராக இருந்தால் எந்த ஊர்ல போய் சோறு கேட்டாலும் போடுவான். அதே ஊரே பால் ஊர், பாழாய் போன ஊர், சோற்றுக்கு இல்லாத ஊர், வறுமையில் வாடுகிற ஊர், அந்த ஊர்ல போய் நானும் பிச்சை எடுத்தால் எவன் எனக்கு ஊர் சோறு போடுவான்? அப்போ பழுவூர் போன்ற சமணத்தில் மற்றவர்களுக்கு பயன் தராத சமயத்தில் நான் போய் சேர்ந்து பிச்சை எடுக்கிறது போல் நின்று கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு பயனும் கிட்டவில்லை. பாழூரில் போய் பிச்சை எடுத்தால் எப்படி எனக்கு உணவு கிட்டாதோ அதை போல எந்த பயனும் கருதாத, எந்த பயனும் தராத சமன் நீசர்களுடைய சொல்லை நானும் நாகனவாய் பறவையை போல திரும்ப திரும்ப சொல்லி பெண்களை கண்டால் கதவை அடைத்துக் கொண்டு உள்ளே மனத்தால் அல்ல உடம்பை மட்டும் மறைத்துக் கொண்டு மனத்தை மறைக்காமல் உள்ளே இருக்கிற என்னை என்னுடைய ஆவியை போகாமே தடுத்து என்னை ஆட்கொண்ட பெருமான் இருக்கிற ஆரூர், அந்த ஆரூரை பாவியேன் அறியாமல் நான் பாழூரில் சென்று பிச்சை எடுத்தவனானேன் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. அடுத்த பாடல், ஒட்டாத வாழ உணர் புறம் மூன்றும் ஓரம்பின் வாய் விழ கட்டானை. மிக அருமையான பாடல். ஒட்டாத வாழ உணர். ஒட்டுதல் என்றால் உள்ளம் ஒட்டுதல், மனதாலே பொருந்துதல். ஒட்டாத வாழ்வுணர் என்றால் பொருந்தாதவர்கள், நல்லவர்களோடு பொருந்தாதவர்கள், தேவர்களோடு பொருந்தாதவர்கள், மனிதர்களோடு பொருந்தாதவர்கள், இறை உணர்வோடு பொருந்தாதவர்கள். அப்படிப்பட்ட ஒட்டாத வாழ் உணர் என்றால் கொடுமை நிறைந்த அரக்கர்களாகிய அந்த 3 பேர், தாரகாட்சன், கமலாட்சன், வித்தின்மாலி என்று சொல்லப்படுகிற அந்த 3 பேரும் வல்லரக்கர்கள். அந்த அவுணர் புறம் 3 அவர்களுடைய முப்புறங்களையும் ஓர் அம்பின் வாய், ஒரு அம்பினாலே வீழ அழிந்து போகுமாறு கட்டானை. கட்டுதல் களை கட்டால் சொல்லுவாங்கல்ல, களை எடுக்கிறது. ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டவின் நீரினும் நன்றதன் காப்பு என்பது குறள். கட்டல் என்னால் களை எடுத்தல் அர்த்தம். அதுபோல அந்த திரிபுர அரக்கர்களை களையாக கருதி எடுத்தார் நம்முடைய பெருமான். அதான் இங்க ஒட்டாத வாழ உணர் புறம் மூன்றும் ஓர் அம்பின் வாய் வீழ கட்டானை, களை எடுத்த பெருமானை. காமனையும் காலனையும் கண்ணினோடு காலின் வீழ, இங்க ஒரு நிரல் நிறை அணி இருக்கு. காமனையும் காலனையும் கண்ணில் நெடு காலின் வீழச் செய்தாராம் பெருமான். எப்படி? காமனை கண்ணால் எரித்தார். இந்த முறைப்படி பார்க்கணும், இந்த வரிசையா நிரல் நிறை. காமனை மன்மதனை கண்ணடலால் எரித்தார். அதே நேரத்துல காலனை யமனை காலால் உதைச்சார். அது 2 இருக்கு பாருங்க. காலனை கண்ணினோடு, காமனை கண்ணினோடு, காலனை காலின் வீழ அட்டானை. அட்டான் என்றால் அடுதல் என்றால் கொல்லுதல் என்று பொருள். அடுதலும் தொடுதலும் புதுவதன்றே உலகத்தியற்கை. அடுதல் என்றால் கொல்லுதல், அட்டானை என்றால் கொன்றவனை. பெருமான் என்னென்ன செய்திருக்கிறாரு? ஒட்டாத வாழ உணர் புறம் மூன்றும் ஓர் அம்பின் வாய் வீழ கட்டான், களை எடுத்தார். காமனையும் காலனையும் கண்ணினோடு காலின் வீழ, காமனை கண்ணினால் வீழ பார்த்தார். காமனை பார்த்தார். காமன்னா மன்மதன். எல்லா உயிரிடத்துக்கும் விருப்பத்தை உண்டாக்குவார். ஆனால் அது பேர் காமன். காமம் என்றால் விருப்பம், ஆர்வம், ஆசை. அதனால அவனுக்கு பேர் காமன் பேர். அவன் கண்ணால் வீழவும், காலன் திருக்கடவுர்ல அல்லது காசியில 108 திருத்தலங்கள்ல பெருமானை வழிபாடு செய்த மார்க்கண்டேயனை அந்த வாழ்நாள் இறுதி வந்தவுடன் பெருமானுக்கு முன்னாலே பெருமானையே பூஜை செய்து கொண்டிருக்கிற அவனை பெருமானுடைய அனுமதி இல்லாமல் கொல்லப்போன அல்லது கயிறை கொண்டு உயிரை கவரப்போன யமனை காலால் உதைச்சார். அதான் இங்க காலனை காலின் வீழ, காமனை கண்ணினோடு வீழ. அப்படி பார்க்கணும். கண்ணின் வீழ, காமனை கண்ணின் வீழ, காலனை காலின் நெடுகாலில் வீழ அட்டானை, கொன்ற பெருமானை. ஆரூரில் அம்மானை, ஆரூரில் எல்லா உயிர்களுக்கும்
அரும்பெரும் கடவுளாக வீற்றிருக்கிற பெருமானை ஆர்வச்சற்ற கோதம் தட்டானை. மறுபடியும் வருது பாருங்க, முன்னாடி பார்த்தோம். ஆர்வம் என்றால் காமம், செற்றம் கோபம், குரோதம், காம குரோத லோப மோக மதம் மாச்சரியம் என்று சொல்லப்படுகிற 60 குற்றங்களையும் தட்டானை என்றால் நம் மீது வராமல் தடுத்தவனை. அதற்கும் அதோடு மட்டுமல்லாமல் தன் மீது வராமல் அப்பாற்பட்டவன், இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் பெருமானுக்கு காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்று சொல்லப்படுகிற 60 பகைகளும் பெருமானிடம் வரவே வராது. அது என்கூடத்தான். பெருமான் நெருப்பு போன்றவன். எனவே அப்படிப்பட்ட பெருமான் என்ன ஆர்வச்சற்ற குரோதம் தட்டானை. தட்டானை என்றால் அப்பாற்பட்ட, இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பெருமானை சாராதே தவம் இருக்க. அப்படிப்பட்ட பெருமானை சாராமல், யாரை சாராமல்? முப்புராளர்களாகிய அவர்களை களையாக களைந்த பெருமானை, காமனை கண்ணாலும் காலனை காலாலும் உதைத்த பெருமானை, கொன்றவனை, ஆரூரில் எழுந்தருளிருக்கிற பெருமானை, ஆர்வச்சற்ற குரோதம் ஆகியவற்றை எல்லாம் தன்னிடம் வராமல் தடுத்த பெருமானை சாராதே அவனை போய் சார்ந்திருக்க வேண்டும். அவனை சாராதல் தவம் இருக்க அவம் செய் தருக்கினேனே. நல்ல தவம் இருக்க சரிய கிரிய யோகம் முதலானவையும் சிவ வழிபாடுகளும் ஆகியவையெல்லாம் இருக்க அவற்றையெல்லாம் செய்யாமல் அவம் செய்து இழிவான செயல்களை செய்து சமன்பால் சார்ந்து தருக்கினேனே, தருக்கி நான் செருக்கு கொண்டிருந்தேன் என்று இந்த பாடலில் சொல்லுகிறார். தவம் இருக்க அவம் செய்து தருக்கினேன். நிறைவான பாடல். மறுத்தான் ஓர் வல்லரக்கன், மறுத்தான் ஓர் வல்லரக்கன் இறைந்து முடியினோடு தோளுந்தாளும் இருத்தானை. பெருமான் எப்படிப்பட்டார்? அரக்கனை தோளும் தாளும் இருத்தார், நொறுங்கி விழுமாறு அடிச்சார். எழில் முளை தவிசின் மிக இருத்தான் தன் தலையில் ஒன்றை அறுத்தார். ஆரூரில் அம்மானை ஆளாளம் உண்டு கண்டம் கருத்தானை கருதாதே கரும்பு இருக்க இரும்பு கடித்து வைத்தவாறே. கரும்பு இருக்கும் போது அதை திங்காம யாராவது இரும்பு கடிச்சிட்டு துன்பப்பட்டு போவார்களா? பாருங்க. மறுத்தான் ஒரு வல்லரக்கன். வல்லரக்கன்னா வலிமையான ராவணன், அரக்கன். அவன் எதை மறுத்தான் என்றால், இந்த மலை பெருமான் எழுந்தருள் இருக்கிற மலை, இதை தாண்டி போக முடியாது என்று அந்த தேர்ப்பாகவும் அறிவுரை சொல்லியிருக்கிறான். அந்த கூற்றை மறுத்தவனை. இன்னொன்று, அறத்தை மறுத்து பிறன் மனையை விரும்பியவனை. மறுத்தானை என்றால் அறத்தை மறுத்து பிறன் மனைவியை, ராமனுடைய மனைவியாகிய சீதையை அடைய அடைய விரும்பியவனை. இன்னொரு பொருள் சொன்னான். கையிலையை எடுக்க எண்ணுவதே தீவினை என்பதை மறுத்தான். 3 பொருள் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, மறுத்தான் ஒரு வல்லரக்கன் என்றால் இந்த மலை பெருமானும் பெருமாட்டியும் எழுந்தருளியிருக்கிற உயரிய மலை, இந்த மலையை தாண்டி போவது என்பது இயலாத ஒன்று என்று அவனுக்கு அறிவுரை சொன்ன தேர்ப்பாகனுடைய கூற்றை மறுத்தானை. அறத்தின் வடிவம் சீதை. பிறன் மனையை நோக்குதல் என்பது பாவம். அப்படிப்பட்ட அறத்தை, பிறன் மனையை நோக்குதல் பாவம் என்னும் அறத்தை மறுத்தானை. கையிலே என்னும் ஒன்றை தூக்க முயல்வதே, எடுக்க எண்ணுவதே தீவினை என்ற அந்த கூற்றை மறுத்தானை. இப்படிப்பட்ட மருத்துவனாகிய வல்லரக்கனாகிய ராவணனுடைய 2 முடியினோடு 10 தலையோடு தோளும் தாளும் அவனுடைய 20 தாள்களையும் இருத்தானை, வெட்டியவனை, அழித்தவனை. எழில் முளரி தவிசின்மை, அழகான தாமரை என்னும் இருக்கையிலே அமர்ந்து தவிசின் மிசை, தவிசுன்னா ஆசனம், மிசைன்னா மேலே, முளரி தவிசுன்னா தாமரை ஆசனம். தாமரை என்னும் ஆசனத்தின் பத்மாசனம் வச்சுக்கல, தாமரை என்னும் ஆசனத்தின் மீதிலிருந்து வேதம் ஓதிக்கொண்டிருக்கின்ற பிரம்மதேவனாகிய அந்த ஒருவனுடைய தலையில் ஒன்றை அறுத்தானே. 5 தலை இருந்தது அவனுக்கும், அதுல ஒன்றை அறுத்தான். தெரியும் உங்களுக்கு, பிரமன் சிரம் கண்டி ஊர்ல அறுத்தது. முளரி தவிசின் மிசை இருந்தான். அழகான முளரி, அழகான தாமரை தெரியும் உங்களுக்கு. திருமாலினுடைய உந்திச்சுழியிலிருந்து வந்த ஒரு தாமரை, அது அழகான தாமரை. அந்த தாமரையாகிய தவிசின் மேல் இருந்து வேதம் ஓதிக்கொண்டிருக்கிறதுனால அவனுக்கு பேர் வேதி என்றும் வேதா என்றும் பெயர் உண்டு பிரம்மதேவனுக்கு. வேதி என்றாலும் வேதா என்றாலும் பிரம்மதேவன் என்னும் பொருள் உண்டு. அப்படிப்பட்ட அந்த வேதியை முளரி தவிசின் மிசை இருந்தாந்தன் அதிலே அமர்ந்திருந்தவனாகிய பிரம்மதேவனுடைய தலையில் ஒன்றை அறுத்தானை. 5 தலைகளில் ஒரு தலையை அறுத்தவனாகிய பெருமானை
ஆரூரில் அம்மானை இவற்றையெல்லாம் செய்தவர் யார் இருந்தால் திருவாரூரில் எழுந்தருள் இருக்கிற புற்றிடம் கொண்டான் ஆகிய அருமையான கடவுளாகிய அந்த பெருமானை ஆளாளமும் உண்டு கண்டம் கருத்தானை கடலிலே வந்த பார்க்கடலில் இருந்து 2 நஞ்சும் ஒன்றாக சேர்ந்த ஆளாளம் ஆயிற்று. வாசுகி கக்கிய நஞ்சு ஒன்று பார்க்கடலை கடுங்கதனால் எழுந்த நஞ்சு ஒன்று ஆளாளம் ஆயிற்று. அந்த ஆளாளத்தை சுந்தர பெருமான் கொண்டு வந்து கொடுக்க அந்த ஆளாளம் நஞ்சை உண்டு கண்டம் கருத்தானை கருத்து கருநிறம் அடைந்த பெருமானை கருதாதே இவ்வளவு நாளும் இவ்வளவு ஆற்றல் மிக்க பெருமானை நான் கருதாமல் தியானிக்காமல் நினைக்காமல் கரும்பு இருக்க அருமையான கரும்பு இருக்க சுவையான கரும்பு இருக்க மென்மையான கரும்பு இருக்க அதை உண்ணாமல் கரும்பு கடித்து இரும்பு கடித்து எவ்வளவு கடினமானது எந்த சுவையுமற்றது. கரும்பு மென்மையானது சுவையானது உண்ணத்தக்கது, இரும்பு கடினமானது தின்னத்தகாதது எந்த சுவையுமற்றது. அப்படி கரும்பு இருக்க இரும்பு கடித்து நான் இளைத்து போனேன். அது போன்ற பெருமானுடைய சிறப்பான அந்த பெருமானுடைய கருணையை கருதாது இருத்தானே அறுத்தானே கருத்தானே அம்மானை நான் கருதாமல் இரும்பு கடித்து கரும்பு இருக்க இரும்பு கடித்து இளைத்து போனேன் என்று தான் சமணம் சார்ந்து சைவத்தை புறக்கணித்து சைவத்தினால் கிடைத்த பயன்களை எல்லாம் மறந்து சமணத்தில் சார்ந்ததனால் என்ன துன்பமெல்லாம் அனுபவித்தேன் என்பதை இந்த பழமொழி பாடல்கள் பதிகம் வழியாக மிக அருமையாக நம்முடைய நாவுக்கரச பெருமான் இந்த பதிகத்தில் சொல்லியிருக்கிறார். இன்னும் அன்பர்கள் இதை ஓதி ஓதி உணர்ந்து இன்புறுவார்களாக என்று வேண்டிக் கொண்டு நாளையிலிருந்து நாம் திருவாரூர் பதிகங்களிலே ஒவ்வொரு பதிகத்திலையும் ஒரு பாடல் அல்லது 2 பாடல்கள் மட்டுமே சிந்திக்கலாம் என்று சொல்லி இதுவரை கேட்டிருந்த சைவ தமிழ் சார்ந்தவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றியை வணக்கத்தை வாழ்த்தினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவா, மகிழ்ச்சி. மிக மிக சிறப்பு. இதெல்லாம் அதிக